கதை உருவாக்க பயிற்சியில கலந்துட்டு இருக்கிற எல்லா குழந்தைகளையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சரவணன் மாமாவை பத்தி ஒரு சிறு தகவல்கள், அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எழுத்துலகத்துல அப்படிங்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பயிற்சிக்குள்ள போகும்போது நமக்கு இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும். சரவணன் மாமா மதுரை கீழச்சந்தைப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் டி திருஞானம் துவக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகின்றார். சிவப்பு கோள் மனிதர்கள், ஸ்பேஸ் கேம், மிளகாய் பட்டணம், இளவரசி காப்பாற்றிய பூதம் போன்றவை உட்பட பல சிறார் நாவல்கள் எழுதியுள்ளார். கிட்டிப்புல், சத்யாவும் மாய பென்சிலும், ஏலியன்ஸ் என்ற 3 சிறார் சிறுகதை தொகுப்புகளும், அகிலாவும் பிரேசில் பெண்களும், அன்பிற்கினியால் ஆகிய 2 சிறுகதை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. குழந்தைகளை கொண்டாடுவோம், குழந்தைகளின் இதயங்களை நிரப்புவோம், கல்வி உயர என்பன கல்வி சார்ந்த கட்டுரை தொகுப்புகளை அவர் தொகுத்துள்ளார். தினமலர், தி இந்து தமிழ், தினகரன் உள்ளிட்ட பல நாளிதழ்களில் இவரது கட்டுரைகள் தொடர்ந்து வெளிவருகின்றன. கல்கி, செம்மலர், கனையாளி, ஆனந்த விகடன், குங்குமம் போன்ற இதழ்களில் இவரது படைப்புகள் வெளிவருகின்றன. இவர் தமிழகத்தின் பிரபலமான கதை சொல்லிகளில் ஒருவர். நாடக நடிகர், குழந்தைகள் நல செயல்பாட்டாளர், காந்தி நினைவு அருங்காட்சியகம் மற்றும் செசி உருவாக்கியுள்ள அமைதி சங்கத்தின் தலைவர். குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்த விடுமுறை தினங்களில் புத்தகங்களை சுமந்து குழந்தைகளுக்கு கதைகளை கூறி பொது நூலகத்தை அறிமுகம் செய்து வருகிறார். சிறார் எழுத்தாளர் சரவணன் மதுரையை சார்ந்தவர் என்பதால் மதுரை சரவணன் என்ற பெயரில் தனது படைப்புகளை வெளியிடுகிறார். இதுதான் நம்ம சரவணன் மாமாவை பத்தின சின்ன தகவல்கள். இத தெரிஞ்சுக்கிட்டு மாமா இன்னைக்கு சொல்லி கொடுக்க போற கதை உருவாக்க பயிற்சியில முழுமையா பங்கெடுத்து நல்ல ஒரு கதை எழுதுபவர்களாக நீங்களும் வரணும் குழந்தைகளா. முழு ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம கதை பயிற்சிக்குள்ள போகலாம். மாமா ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மழை பெய்யுதா உங்க ஏரியால? மழை பெய்யுதா உங்க ஊர்ல? எங்க ஊர்ல மழை பெய்யுது, நல்ல குளு குளுன்னு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தினம் வந்து ஒரு 600 குழந்தைகளுக்கு மேல பாக்குறோம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல இல்ல, நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். 600க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல டெய்லி வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு கோடை கொண்டாட்டம்னு ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி 11 மணிக்கு 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் கொடுக்குறோம். அது போக பயிற்சி வேற கொடுத்துட்டு இருக்கோம். நாடக பயிற்சி, கதை எழுதுதல் பயிற்சி, ஓவியம் வரைதல் பயிற்சி, அதுக்கப்புறம் ஆர்ட் ஃப்ரம் பேஸ்ட், இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு அப்புறம் அது போக வந்து டெய்லி ஒவ்வொரு கலைஞரும் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. அதையும் பார்க்குற குழந்தைகளுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரோம். இதோட நீங்க ஒரு சின்னதா தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க, பார்க்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலவே வந்து உற்சாகமா கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நீங்க அந்த 600 விட நீங்க வந்து கூடுதல் மதிப்பு உள்ளவங்க. நம்ம இன்னைக்கு வந்து கதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கணும். கதைனா எப்படி இருக்கணும், என்னென்ன இருக்கும் சொல்லுங்க. நீங்க படிச்சிருப்பீங்களா ஒரு கதை, ஏதாவது ஒரு கதை, அந்த கதையில என்னென்ன இருக்கும் அப்படின்னு. இப்ப அம்மா சாப்பாடு வச்சோம்னா சாம்பார், ரசம், இதெல்லாம் ஊத்துறாங்க இல்லையா, சோறு, காய்கறி, கூட்டு அப்படின்னு. அது மாதிரி ஒரு கதைக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்க மைக் ஆன் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். யார் பேச போறாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த கை மாறி போட்டிருக்குல்ல, இங்க நம்ம ஆப்ல கை மாறி இப்படி இருக்குல்ல, அதை அமுக்குனீங்கன்னா ரைஸ் ஆயிரும். பேசி முடிச்சோடனே திரும்பி தட்டி விட்டுருங்க. வெரி குட். இப்ப நீங்க பேர் சொல்லி தோழர், பேர் சொல்லி ஒவ்வொருத்தரையா பேச மஹதி பேசுங்க. மைக் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் ஆகலைன்னா நீங்களே ஆன் பண்ணி பேசுங்க. மகதி எல்லாரும் மற்றவங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியா. யாரெல்லாம் கை தூக்குனீங்களோ அவங்கெல்லாம் கதைனா கதைக்குள்ள என்னென்ன இருக்கும். கதைனா நல்லவங்களும் கெட்டவங்களும் இருப்பாங்க. சரி, ரைட். வேற என்ன இருக்கு கதையில? ஒரு கதையில வந்து ஒரு
கேரக்டர் இருப்பாங்க. அந்த கதையில கேரக்டர் ஒரு கேரக்டர் அல்ல, ஒரே கேரக்டர் வச்சு கதை. ஒத்த செருப்பு மாதிரி ஒரே கேரக்டர் இருக்கலாம். ஆனா ஒத்த செருப்புக்கும் இந்த 2 3 கேரக்டர் தேவைப்படுது. சரியா? அதனால கேரக்டர்ஸ் இருக்கும். அப்புறம் உங்க வெரி பேரு குட். சொல்லுங்களா? அப்புறம் கேரக்டர் அவங்க என்ன ஆக்ஷன்ஸ்லாம் செய்றாங்கன்னு இருக்கும். என்ன பண்றாங்கன்னு இருக்கும். ஓகே. அப்புறம் அவங்களோட எமோஷன்ஸ்லாம் இருக்கும். எமோஷன்லாம் விண்வெளியில இருந்து கீழே வந்துடலாமே நம்ம நார்மல் மோடுக்கு. அப்புறம் கதை எழுதும் போது விண்வெளிக்கு போய்க்கலாமே. ஆ, உங்க மூஞ்சி எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் பார்ப்போம்ல. அந்த இதெல்லாம் உடையெல்லாம் கழட்டி இருக்குங்க. விண்வெளி உடைய நார்மல் மோடுக்கு வந்துருங்க. பாருங்க, நிறைய வருது குழந்தைகளுக்கு கதைன்னா நம்ம. ஒரு கதை சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. ஒரு கலட்டினோடனே. உங்க பேர் சொல்லுங்க தங்கம், உங்க பேரு. என் பேரு நிவேதிதா மாமா. சொல்லுங்க. நிவேதிதா. ஒரு கதைனா அட்வென்ச்சர் இருக்கணும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அப்படி இன்ட்ரெஸ்டே இருக்காது நம்மளுக்கு. எழுதுறவங்களுக்கு தெரியக்கூடாதா, வாசிக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது? வாசிக்கிற வாசிக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியக்கூடாது. அடுத்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கணும். ஓகே. ஒவ்வொருத்தரா மைக்கு அவங்க ஆஃப் பண்ணாதான் கேட்கும் நீங்க பேசுறது. சொல்லுங்க. ஒரு சுறுசுறுப்பா என்னம்மா? கதை கதை சுருக்கு சுருக்குன்னு தான் கேக்குது, மீதி கேட்க மாட்டேங்குது. யா. சொல்லுங்க. இந்த பையன் மேல லோகேஷா? சொல்லுங்க, பேசுங்க. யாரோ பேசுறீங்க, அப்புறம் விட்டுட்டீங்க. அதனாலதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணா டாக்டர் மாமா ஒவ்வொருத்தருக்கா இது மைக் ஆன் பண்ணி விடுவாங்க. வெரி குட். இப்ப நிறைய ஹேண்ட் ரைசிங் ஆயிருக்கு. அவந்திகா. அவந்திகா சொல்லுங்க. மீதி ஆள் மைக் ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் அவங்க பேசுறது கேட்கும். சொல்லுங்க. இப்போ ஒரு நல்ல பழக்கம் கத்துக்கணும்னா அது ஒரு கதை வழியாவே கத்துக்கலாம். என் அம்மா சொன்னா கத்துக்க மாட்டியா? கதை வழிய சொன்னாதான் கத்துக்கிட்டா? இல்ல, கதை வழியா சொன்னாதான் கத்துப்போன்னு இல்ல, பெரியவங்க சொன்னாலும் கத்துக்கலாம், இல்லைன்னா கதை வழியா கூட கத்துக்கலாம். கதை, அதாவது கதைன்னா நல்ல பழக்கத்தை சொல்லணும். நல்ல பழக்கத்தை சொல்லலைன்னா அது கதை இல்ல, அப்படியா? ஆமா. ஆமாவா? நீ வாசிச்சு எத்தனை கதை வாசிச்சிருக்க? சொல்லுங்க. நீங்க என்னென்ன கதையெல்லாம் வாசிச்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் அப்படியே தண்ணி எல்லாம் குடிச்சிருக்கேன். ஒரு தமிழ் தமிழ் ஸ்டோரி புக் பேரு குரு குரு ஏர்லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல அதுக்கப்புறம் இல்ல, அந்த குரு குரு ஏர்லைன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க நல்ல பழக்கம்? ஆம், இல்ல நல்ல பழக்கம் சொல்லல. இல்ல சொல்லல. ஒரு கதைனா நல்ல பழக்கம் இருக்கணும்ன்றதுலாம் இல்ல. அட்வைஸும் சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். சரியா? அப்ப பாருங்க, இது வரைக்கும் நம்ம நீங்க சொன்னதெல்லாம் நான் தொகுத்து சொல்றேன். கதைனா கேரக்டர் இருக்கணும், கதைனா ஒரு கான்செப்ட் இருக்கணும், கதைனா என்ன இருக்கணும்னு சொன்னீங்க, ஒரு கருத்து சொல்லணும், கதைனா ஒரு நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான். சரிதான், நீங்க எல்லாம் சொன்னது சொல்லிட்டேனா? வேற என்னெல்லாம் இருக்கும் நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய தெரியும். இந்த கை தூக்கி இருக்கவங்க எல்லாம் இருக்கு, பேசினவங்க திரும்பி கையை டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே இறங்கிடும். சரியா? வெரி குட். ரீனா. சொல்லுங்க. ஒரு கதையில ட்விஸ்ட் இருக்கணும், அப்புறம் காமெடி இருக்கணும், அப்புறம் வாவ். அதுல அதிர்ச்சி இருக்கணும். பாத்தீங்களா? கதைன்னா காமெடி இருக்கணும். நம்ம எங்க காமெடியை தேடிட்டு இருக்கோம். ரைட், சூப்பர். ராணி பாக்கியவா. முன்னாடி கதைகள் எல்லாம், பாண்டு மாமா கதைகள்லாம் காமெடி நிறைய இருக்கும். இன்னைக்கு எழுதுற எழுத்தாளர்கள்லாம் காமெடி எழுதுறது. அதனாலதான் நானும் இப்ப எழுதுறதெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆனா எழுதிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ட்விஸ்ட், அது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி உள்ள குழந்தையும் சொல்லு என்ன சொன்னாங்க? அதாவது எதிர்பார்க்கணும்.
அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ட்விஸ்ட். வெரி குட். அடுத்து சாய் பாக்கியவா. நீங்க அண்ணி, இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க இல்லையா, அந்த கருத்தை நான் திருப்பி சொல்றேன்னா நீங்க குறிச்சு வச்சுக்கணும். காதுல வாங்கி கேட்டு போயிடக்கூடாது. சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம இப்ப கதை எழுத போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த வச்சு அதுக்கப்புறம் கதை எழுத போறோம். அவன் சீக்கிரம் வேகமா சொன்னீங்கன்னா நம்ம பிராக்டிஸ்க்கு போயிடலாம். சாய் லாபம் படிச்ச பாக்கியவா. உடனே பார் கவுன்சில பதிஞ்சிட்டு அப்புறம் பிராக்டிஸ் பண்ண மாதிரி வேகமா. சொல்லுங்க. கதையில வில்லன் இருக்கணும், ஹீரோ இருக்கணும். கதையில நல்லவன் இருக்கணும், கெட்டவன் இருக்கணும், வில்லன் இருக்கணும், ஹீரோ இருக்கணும். தமிழ் சினிமா நிறைய பார்க்கறேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க வேற. பரத் பரத். சாய் பாக்கியவா கேளுடா. சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கதை எழுதி சண்முகலட்சுமி அத்தை வந்து ஒரு இதுல போட்டாங்க மாமா. புரியல, நீங்க என்ன, அவங்க என்ன சொல்றாங்க? பாப்பா நீ சொல்றது புரியலடா, திருப்பி சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. நான் ஒரு கதை எழுதினேன். அது சிறு காட்டு விலங்குகள்ல சண்முகலட்சுமி அத்தை ஒரு குரூப்ல போட்டாங்க. நான் எழுதின கதையை. சரி. சரி, குரூப்ல போட்டாங்க. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, முயற்சி. வெரி குட். நம்ம எழுதிடுவோம். முயற்சி இல்ல, இன்னைக்கு எழுதிடுவோம். சரியா? நான் என்ன கேக்குறேன்னா, நீ கதை இது வரைக்கும் படிச்சிருப்ப இல்லையா, அந்த கதைக்குள்ள இப்ப தம்பி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, கேரக்டர் இருக்காங்க, கதையில கருத்து இருக்கு, கதையில ட்விஸ்ட் இருக்கு, கதைக்குள்ள காமெடி இருக்கு, இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி நீ படிச்ச கதையில என்ன இருந்தது, இவங்க சொன்னதை தவிர்த்து நீ ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்ன இருந்தது? ஒற்றுமை இருந்ததா? வெரி குட். 4 குச்சிய உடைச்ச கதை படிச்சியா? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு. ஓகே, வெரி குட். அடுத்து வேறவங்க வாங்க, வேறவங்க சொல்லுங்க. சரி, ரைட். இப்ப நானு சொல்லிருங்க. எல்லாரும் பேசியாச்சா? நம்ம அப்புறம் கடைசி நீங்க கதை எழுதின கதைய நான் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம கதைனா எப்படி இருக்கணும், கதையை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நீங்க எழுதின கதையை அப்புறம் சொல்லலாம். யாராவது 2-3 பேரு எழுதிருந்தீங்கன்னா சொல்லிடலாம். அப்புறம் நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி அதுக்குள்ள நீங்க எழுதின கதையை தொடர்ந்து போட்டீங்கன்னா அதுல சிறந்த கதையை எடிட் பண்ணி நம்ம புத்தகமா கொண்டு வரலாம். சரியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம என்னன்னா கதைக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். புரிச்சுக்கிறீங்களா? ஒரு கதைனா ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். சரிதானே? கதைக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க. அது ஆரம்பம், ஒரு முடிவு இருக்கு. சரியா? அப்ப கதை எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது, 2 விஷயம் மட்டும் நம்ம யோசனை பண்ணி வச்சுக்கணும். சரி, ஆரம்பிக்கிறோம்னு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்ன வரும்? சூழல் வரும். என்ன வரும்? சூழல் வரும். ஒரு காட்டுல ஆரம்பிக்கிறதா, ஒரு வீட்டுல ஆரம்பிக்கிறதா, இல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஆரம்பிக்கிறதா? இப்ப அங்க இருக்கக்கூடிய களம், சூழல் இருக்கு இல்லையா, அது 2வது. அப்ப ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சோடனே நமக்கு என்ன வரும்? சூழல். அந்த இடத்துல என்ன சூழல்? சரி, இப்ப கதை சூழலை வந்து நம்ம தீர்மானிக்கிறோம். இது ஒரு பள்ளிக்கூடத்துல நடக்குது, இந்த கதை ஒரு காட்டுல நடக்குது, இந்த கதை ஒரு ஆத்துல நடக்குது, இந்த கதை ஒரு விண்வெளியில நடக்குது, இந்த கதை வந்து ஒரு தெருவுல நடக்குது. முடிவு பண்ணிட்டோம். அப்ப தெருவுல நடக்குதுன்னா அங்க என்னென்ன வேணும்? அதான் கேரக்டர். இப்ப யார் யாரெல்லாம் பேசிக்கிறாங்க, அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
அப்போ ஒரு ஆடு வருது, ஒரு ஆள் வராங்க, ஒரு மாமா வராங்க, ஒரு சிங்கம் வருது, ஒரு மீந்தி வருது, ஒரு பறவை பறக்குது. இப்படி எப்படி வேணாலும் கதை இருக்கும். அந்த சூழல்ல ஒரு கேரக்டர் நமக்கு வரும். அப்ப கேரக்டர், அப்ப ஒரு கேரக்டர் மட்டுமா அந்த கேரக்டர் வச்சே ஃபுல்லா என்ன செஞ்சுறது, கதையை முடிக்க போறோமா? இல்ல, அதுக்கு துணைக்கு என்னென்ன கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தீர்மானம். இப்ப கதை ஆரம்பம், முடிவு, களம், அதுக்கப்புறம் கேரக்டர், அப்புறம் நீங்க சொன்ன எல்லாமே இருக்கும். என்ன இருக்கு? சூழல், என்ன சூழல் வேணும். ஆமா. அதாவது கதையில என்ன இருக்கு? ஒரு திருப்பம் இருக்கணும். சரியா? ட்விஸ்ட் சொல்றோம் இல்லையா, திருப்பம் இருக்கணும். அப்புறம் சுவாரஸ்யம் இருக்கணும். சுவாரஸ்யம் எப்ப ஏற்படும்? கதை, இந்த கதை எனக்கு தெரியுமே அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அது சலிப்பு தான் ஏற்படும். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு எதிர்பார்ப்பு உருவாக்கணும் இல்லையா? அப்ப சம்பவம், ஒவ்வொரு சம்பவமுமே இன்னொரு சம்பவத்துக்கு என்னது தொடர்பு இருக்கணும். ஆனா நம்ம படிக்கிற ஆளுக்கு அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கணும். சரியா? அப்ப அந்த சுவாரஸ்யம் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கணும். அந்த சுவாரஸ்யம் ஒரு திருப்பு முனையா இருக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, காக்கா கதை. பாட்டி என்ன செய்யுது? நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ம். சொல்லுங்க, காக்கா கதை சொல்லுங்க. பாட்டி வடை. ஒவ்வொருத்தரா சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒரு வரியை சொல்லணும். மாமா இல்ல இல்ல, பாட்டி நில்லுங்க நில்லுங்க. மொத 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 வரி அதான் சொன்னல, பாட்டி தொடக்கம். வடை சுடுவாங்க. வெரி குட். அப்படியே மீட் பண்ணிக்கங்க. பாட்டி வடை சொல்றாங்க. அடுத்து அடுத்து இன்னொருத்தவங்க சொல்லுங்க. அடுத்து என்ன நடக்குது? நிலால பாட்டியோட சொல்றாங்க. நிலால பாட்டி வடை சொல்றாங்களா? நான் சொல்ற கதை வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையே சொல்ல போறோம். சரியா? அப்புறம் நம்ம நிலால வடை சொல்ற கதையெல்லாம் சொல்லுவோம். ஓகே. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்க? ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்ன செய்யறாங்க? வீட்டுக்கு அடியில உட்காந்து, வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து வடை சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பிக்கிறோம். எங்க ஆரம்பிக்கிறோம்? வீட்டுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறோம். அது வீட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு மரம் இருக்கு. ஒரு மரம். மரம் இருக்கு. அங்க யார் வந்தா? காக்கா. ஒரு காக்கா. காக்கா. அப்ப படிக்கிறவனுக்கு என்ன வருது? எடுத்தோடனே பாட்டி வடை சுட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? வடை வாங்க யாராவது வருவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த கதையில என்ன திருப்பம் இருக்கு? மரத்துல ஒரு காக்கா உட்கார்ந்துருக்கு. அப்ப நமக்கு அடுத்து என்ன இருக்கும்? எல்லாரும் எதிர்பார்க்கிறதா, காக்கா வடைய என்ன செய்ய போகுது? தூக்கிட்டு போக போகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? ஆமாவா இல்லையா? அப்ப ஒரு காக்கா உட்கார்ந்தோம்னா என்ன இருக்கும்? நம்ம வீட்டுக்கு மரத்தடியில உட்காந்து பாக்குறீங்களா காக்காவை? அது என்ன செய்யும்? வெளியே வத்தல் வடங்கு காய வச்சிருந்தா என்ன இருக்கும்? நேரா பறந்து வந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்கும். யாரும் இல்லைன்னா கொத்தி தூக்கிட்டு போயிடும். அதானே நடக்கும். அது மாதிரி அந்த காக்கா என்ன செய்யுது? பாட்டி உள்ள போனோடனே வடையை எடுத்துட்டு போய் மரத்துல வச்சு சாப்பிடுது. அப்ப பாசன் படிக்கும் போது வந்து என்ன நடக்குது? பாட்டி வடை சுடுறது நடக்குது. அடுத்த திருப்பம் என்ன இருக்கு? காக்கா வர்றது இருக்கு. அடுத்து காக்கா வர்றப்ப எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி காக்கா என்ன செய்யுது? வடைய தூக்கிட்டு போயிடுது. அப்ப இங்க என்ன அடுத்த எழுத்தாளர் என்ன செய்யறாருன்னா, ஒரு திருப்பத்தை கொண்டு வர்றாரு. அங்க ஒரு நரி வருது. நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல, காக்கா தின்னுட்டு பறந்து போகும்னு நினைக்கிறோம். அங்க நரி வருது. நரி வந்தவொடனே என்ன செய்யும்? இந்த வடையே கேட்கும். எல்லாரும் நினைப்போம்ல, வடையை கேட்கும். ஆனா வடையை எப்படி போடணும் நமக்கு எல்லாம் தெரியாது. அப்ப எழுத்தாளர் என்ன செய்யறாரு? அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. நீ ரொம்ப அழகா இருக்க. எல்லாருக்கும் இயல்பு தானே. நம்மளை யாராவது பாராட்டினாங்கன்னா என்ன செய்வோம்? நம்ம உடனே ஆஹா அப்படின்னு அற்புதமா என்னது என்னைய பாராட்டுறாங்க, புகழ்றாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இடத்துல பாராட்டு, புகழ், இது எல்லாமே எதுக்கு செய்யறாங்கன்னு யோசிக்கணும். இன்னொன்னு, எல்லாருக்கும் ரொம்ப ஒரு விஷயம் தெரிஞ்சவங்கனாலதான் ஆபத்து ஏற்படுது. பெண் குழந்தைனாலும் சரி, ஆண் குழந்தைனாலும் சரி. எங்கப்பா உங்க அம்மா வெளியே போயிருக்காங்களா?
ஆ? நல்ல பிள்ளை சமத்தா இருக்க, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வருவாங்க. மிட்டாய் கொடுப்பாங்க, நம்ம மடியில தூக்கி வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணலாமா? என்ன வாங்க மேம். அலோவ் பண்ணக்கூடாது. சரியா? பரவாயில்ல, எங்க அம்மா வருவாங்க, நீங்க போங்க அப்படின்னு வரட்டி விட்டுரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. சரியா? ஏன்னா இன்னைக்கு பல தவறுகளை தடுக்கிறதுக்கு நம்ம தான் காசு. அது முன்னெச்சரிக்கையா இருக்கணும். யாரையும் தொட விடக்கூடாது நம்மள. சரியா? அது எந்த சொல்லுவாங்க சில எல்லாம் என்ன செய்வாங்க, மர்ம உறுப்பை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, உதட்ட தொடக்கூடாது. நம்ம டச்சே பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளுக்கு நோ டச் அப்படின்னு. இன்னொன்னு நோ சொல்ல பழகும். சரியா? எதுவுமே என்னது நோ வேணாம் அப்படின்னு சொல்லி பழகினாதான் நல்லது. கேள்வி கேட்கறதுன்னா வகுப்பறையில கேள்வி கேட்கலாம், அம்மாட்ட கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு சமூக ஊடகங்கள்ல கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் நம்ம பழகிக்கணும். சரியா? ரைட். இப்படி ஒரு கதையை நம்ம கதைக்குள்ள இன்னொரு கதையா நம்மளால சொல்ல முடியும். சரியா? அப்ப அந்த இது நிறைய என்ன செய்யுது, அழகா இருக்க, உன் நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு அழகான காக்கா பார்த்ததில்ல, உன் குரலை தூரத்துல இருந்து கேட்டேன், அது ரொம்ப என்ன இருக்கு, இனிமையா இருக்கு, இன்னொரு வாட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் காட்டுல இருந்து ஓடி வந்தேன் அப்படின்ன உடனே அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். உடனே என்ன ஆகுது, காக்கா நம்ம எதிர்பார்க்கறதா, காக்கா அது காக்கான்னு கத்தும், வடை கீழே விழுந்துரும், அப்புறம் நரி எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல எந்த கருத்தையுமே சொல்லல அவங்க. ஆனா நம்மளாதான் எடுத்துக்கிட்டோம். ஒருத்தரை ஏமாத்தினோம்னா இன்னொருத்தர் நம்மள ஏமாத்திடுவாரு அப்படின்னு நம்மளதான் எடுத்துக்கிறோம். சரியா? ஆனா பொதுவா என்னன்னா, கதை எழுத்தாளர் எழுதும் போது என்ன செய்வாங்க, ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருக்குன்னு தான் நினைப்பாங்க, அதுக்குள்ள திருப்பங்கள் இருக்குன்னு நினைப்பாங்க. ரைட்டா? ரைட். இப்ப நம்ம ஒரு சின்ன கதை எடுத்துட்டு ஆரம்பம் எப்படி இருக்கு, முடிவு எப்படி இருக்கு, திருப்பம் எப்படி இருக்கு, எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன கேரக்டர் வருது, பாட்டி வர்றாங்க, வடை வருது, காக்கா வருது, நரி வருது, மரம் வருது, காட்டுக்குள்ள இருந்து நரி வந்துச்சு, இப்படி இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஒருங்கிணைச்சு எழுதுறதுக்கு நமக்கு தெரியும். சின்ன கதை இருந்தாலும் லியோ டால்ஸ்டாய் கதையெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 4-5 வரியில முடிஞ்சிடும். சின்ன சின்ன கதையா எழுதியிருப்பாங்க. ரஷ்ய மொழி கதைகள்லாம், சிறுவர்களுக்கான கதைகள்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த மாதிரி ஃபேண்டசி கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நீளமா 10 பக்கம் இருக்கும். ரஷ்ய கதைகள்ல குழந்தைகளுக்கான ஃபேண்டசி கதைகள். அவங்க ரஷ்ய இலக்கியத்துல என்னன்னா, இந்த பேய் விச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் என்னன்னா இல்லைன்றதுக்காக அவங்க உருவாக்கப்பட்டது. கடைசி யாருன்னா அந்த ராஜாவும் ராணியும் என்ன செய்வாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் துணைக்கு உதவக்கூடிய ஒரு இதாவே இருக்கும், பயமுறுத்தக்கூடிய இதெல்லாம் இருக்காது. ரஷ்ய இலக்கியங்கள்லாம் நீங்க நிறைய படிக்கணும், புத்தகங்கள் வாசிக்கணும். நம்ம ஒரு எழுத்தாளர் ஆகணும்னா இந்த கதையை எழுதியிருக்காங்களா யாராவது, என்ன நம்ம நினைப்போம் நமக்கு சொந்தமா உருவான கதை அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த கதையை வேற யாராவது எழுதியிருப்பாங்க. இன்னொன்று ஒரு கதை நல்லா இருக்கும், அந்த கதையை என்ன செய்யலாம் நம்ம வேற வடிவம், இந்த ஏமாத்துறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த கான்செப்ட் நிறைய இது கான்செப்ட். அப்ப யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்றதுக்கு இப்படி ஒரு உதாரணம் இருக்கும்போது இன்னொரு மாதிரி இன்னொரு கதையா ஒரு மனுஷங்களை வச்சு ஒரு கதையை எழுதலாம், இல்லைன்னா மீன் இதை வச்சு எழுதலாம். இந்த மாதிரி வேற வேற விஷயங்களை வச்சுலாம் எழுதலாம். நிறைய எழுதி பார்க்கலாம் ஒரு கான்செப்ட் வச்சு, கருத்தை வச்சு. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு கதை எழுதுறது. இப்ப ஒரு 4 பேர் மட்டும் கை தூக்குங்க. கை தூக்கிட்டீங்களா? இப்ப 4 பேரு ஒருத்தர் மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. யாராவது ஆன் பண்ணிட்டீங்களா? வெரி குட். உங்களுக்கு பிடிச்ச பறவை பேரு சொல்லுங்க. பறவை பேரு கழுகு. கழுகு. ஆத்தாடி, ரொம்ப ரிஸ்கான பறவைய சொல்றீங்க. ஓகே, அடுத்த ஆள். குயில். குருவி. நான் இன்னும் கேட்கவே இல்லை. குயில். அடுத்த ஆளுக்கு நான் கேட்கவே இல்லை. சரியா? சூழல், ஏதாவது ஒரு சூழல், காடு, ஆறு, இந்த மாதிரி மலை, வீடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழலை கதை களத்தை சொல்லுங்க. கதை களத்தை சொல்லுங்க. கதை எங்க நடக்கும்? என்னப்பா? ஒருத்தர். 6. ஓகே, எழுதிக்கிட்டீங்களா எல்லாரும்?
கழுகு 6. இன்னொருத்தர் 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 ஆன் பண்ணிக்கங்க. இப்ப நான் கேட்கலாமா? நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, கழுகுன்னு முதல் சொன்னீங்கல்ல. வேற ஆள் எல்லாரும் பங்கு பெறணும். என்னம்மா சொல்லாதவங்க நிவேதிதா சொல்லாதவங்க ஆன் பண்ணுங்க. நிவேதிதா ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப சொல்லவா? நான் இப்ப கேட்கவா? இன்னொரு பறவை குருவி. குருவி. பாத்தியா? ஒருத்தர் சொன்னோடனே சொல்லக்கூடாது, நீங்களா யோசிச்சு சொல்லுங்க. குருவி ஓகே, மாமா. குருவி. ஓகே. இப்ப இன்னொருத்தர் ஒரு விலங்கு. புலி. ஒரு விலங்கு மான். என்ன? புலி. எப்ப 6 இங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கதைக்களம் சொல்லிட்டாங்க. 6 கழுகு இருக்கு, இன்னொரு குருவி இருக்கு. அப்ப 6 பக்கத்துல என்ன வரும் அப்படின்னு யோசிக்கணும். சரியா? சரி, பரவாயில்ல. இப்ப புலி. வேற யாராவது? முதலை. ரைட். முதலை, புலி ரெண்டும். புலி ஆப்ஷன். புலியும் முதலை ஆப்ஷன். நீங்க புலியையும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா முதலை பயன்படுத்திக்கலாம். புலி வரணும்னு அவசியம் இல்லை கதையில. சரியா? ரைட். ஒரு சிறுமி. இப்ப கடைசி நான் என்ன கொடுக்குறேன்? ஒரு சிறுமி. ரைட். இப்ப நான் திரும்பி சொல்லவா? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சொல்றேன், எழுதிக்கங்க. கழுகு எழுதிக்கிட்டீங்களா? யாராவது சொல்லுங்க எழுதிட்டேன்னு. ஹலோ. பதில் சொல்லுங்க. வெரி குட். கழுகு 6, குருவி, முதலை, சிறுமி. 5 கேரக்டர் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப புலி ஒருத்தர் சொல்லியிருக்காரு 6வதா. புலி தேவைன்னா உங்க கதைக்கு பயன்படுத்திக்கலாம். ரைட்டா? சரி. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 மினிட்ஸ் தரேன். இந்த கேரக்டரை வச்சு ஒரு கதையை உருவாக்கணும். இதே நேரத்துல நானும் ஒரு கதையை உருவாக்கிட்டேன். ஓகேயா? தொடங்கலாமா? சரிங்க எழுத மாமா. தொடங்கலாமா? ஓகே. இந்த இதை வச்சு 6 சூழல், கழுகு, குருவி, சிறுமி, அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? முதலை அல்லது புலி. ரைட். எழுதுங்க. நீங்க எழுதிட்டே கேட்பீங்களா கதைய? உன்னால கேட்க முடியுமா? நான் இப்படிதான் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல ஒரு சொல்லிட்டேன். நீங்க எழுதிட்டே கேளுங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எழுதுங்க. அப்புறம் இத சொல்லுங்க, கேளுங்க. டவுட் கேளுங்க. ஆமா, சிறுமி பேர் வச்சுக்கலாம். அமுதா, காவியா, ஓவியா. சரியா? சரிங்க மாமா, நன்றி. நன்றி. நீங்க எழுத்தாளர், நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு எல்லா சுதந்திரம் உண்டு. சரியா? நான் டீச்சரும் கிடையாது. ரொம்ப முக்கியம். ஓகே. நானும் உங்களை மாதிரி ஒரு எழுத்தாளர். சரியா? என்னோட பிரமாண்டமா கதை எழுதுவீங்க. நான் அதனாலதான் இப்ப எல்லாம் கதை எழுதுறதே இல்லை. ஏன்னா குழந்தைகள் அற்புதமான கற்பனையோட வர்றாங்க. வறண்டு போன கற்பனையோட முதிர்ந்த எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாவமா இருக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது. உங்களுக்கான கதைகளை நீங்க தான் எழுதணும். அது அப்பதான் அற்புதமான இலக்கியம்லாம் தோணும். ஏன்னா இன்னும் நிறைய நூல்களை நான் வாசிக்கிறேன். வாசிக்கும் போது ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல மருவி வந்த கதைகள் தான் நிறைய இருக்கு. எல்லாம் காப்பி பண்ணி எழுதியிருக்கிறாங்க வேற வேற வடிவங்கள்ல. இதுக்கு நேரம் ஆங்கிலத்திலே படிக்கலாம். ஏன் மெட்ரிகுலேஷன் குழந்தைகள்லாம் தமிழ் புத்தகம் படிக்கலன்றது எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. எல்லா கதையும் இந்த கதை அந்த கதையும் ஒண்ணுதானே, மொழிதான் வேற வேற அப்படின்றப்ப ரொம்ப இதா இருக்கு. எழுதிட்டு இருக்கீங்களா? நான் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேளுங்க. கேட்டுட்டே கேளுங்க. சப்போஸ் கேட்கலைனாலும் இந்த வீடியோ பிளே பண்ணி பார்க்கும்போது அந்த கதை உங்களுக்கு திரும்பி தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. சரியா? ஓகே.
அப்படிதான் அந்த கலைஞர் நூற்றாண்டுல ஒரு 4 கேரக்டர் கேட்டேன். ஒரு பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, குருவி, கிளி, கிளி, புறா, ஆறு, அப்புறம் வந்து வேடன் அப்படின்னு சொல்லி 4 கேரக்டர் கொடுத்தாரு. ஒரு பொண்ணு சூப்பரா கதை எழுதிச்சு. என்ன கதை தெரியுமா? நான் சொல்றேன். அந்த பொண்ணு எழுதின கதைய, இது ஏன் கதை இல்லை, அந்த பொண்ணு எழுதின கதை. நான் உருவாக்கின கதையும் சொல்லுவேன். அதே மாதிரி இப்ப நீங்க எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி ஒரு கதையும் இந்த கேரக்டர் உங்களுக்கு போகும்போது சொல்லிடுறேன். அது முடிய இந்த கதையை கேளுங்க. ஒரு புறா ஒண்ணு இருந்துச்சு. அந்த புறா சாரி, புறா கிளி ஒண்ணு இருந்துச்சான். ரொம்ப பசியோட வந்துச்சான், பறந்து வந்துச்சான். ஒரு மரத்துல உட்காந்துச்சான். கீழே பார்த்தோம்னா ஒரு புழு ஊர்ந்து போச்சான். பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷமா கிளிக்கு நேர போய் அந்த புழுவை கொத்திட்டு ரொம்ப சந்தோஷமா பறந்து போச்சான். பறந்து போகும்போது ஒரு ஆறை கடக்க வேண்டியிருந்துச்சான். அப்ப திடீர்னு பார்த்தோம்னா வானத்துல ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று பறந்து வந்துச்சான். அந்த சவுண்டை கேட்ட உடனே இந்த கிளி அதிர்ச்சி வந்து வாயில இருந்த புழுவை கீழே விட்டுருச்சான். புழு நேர போய் தண்ணியில கீழே விழுந்துருச்சான். ஐயோ, புழு கீழே விழுகுதேன்னு இது வேகமா போய் பாஞ்சு புழுவை பிடிக்க போச்சான். ஆற மறந்து போய் ஆற்று தண்ணிக்குள்ள முங்கிருச்சான். ரெக்கையெல்லாம் நிறைஞ்சவங்க, அதனால பறக்க முடியும். அப்படியே தண்ணியில நீந்த முடியாம நீந்திட்டு போச்சான். இந்த கிளி செத்து போயிடும் அப்படின்னு நினைச்சு ஒரு மரத்துல இருந்து ஒரு புறா பார்த்துச்சான். பார்த்த உடனே பெரிய இலையா போட்டுச்சான், பிடுங்கி போட்டுச்சான், கொத்தி போட்டுச்சான். அந்த இலையில இந்த கிளி படுத்துட்டு அப்படியே கரை ஒதுங்கிச்சான். கரை ஒதுங்கி வந்தோடனே அந்த கிளி கிட்ட, நல்ல வேலை நான் பார்த்தேன், என்னை காப்பாத்திட்டான். கிளி புறா அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு, உனக்கு நான் என்னைக்காவது ஒரு நாள் உதவுவேன் அப்படின்னு பறந்து போயிருச்சான். இப்படி சந்தோஷமா பறந்து போய் அப்புறம் அது வழக்கமான வாழ்க்கையில வாழ தொடங்கிச்சு. ஒரு நாள் அந்த பக்கம் வந்திருக்கு, ஆத்து ஓரத்துல கிளி. பார்த்தோம்னா ஒரு வேடன் வந்து அந்த புறாவை ஒரு கூண்டுல பிடிச்சு வச்சிருந்தானா. உடனே இந்த புறா பார்த்துட்டு, கிளி பறந்து போறத பார்த்துட்டு, கிளி கிளி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சத்தம் போட்டுச்சான். கிளிக்கு, ஆஹா நம்மளை காப்பாத்தின புறாவே அப்படின்ன உடனே பக்கத்துல வேடன் உட்காந்துருந்தான அந்த கொண்டை வச்சுட்டு வேகமா பறந்து வந்து வேடனோட தலையில கொத்துச்சான். வேடன் வந்து கிளி கொத்துறதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சானா. கிளி நடந்து போய் அந்த கூண்டோட கதவை திறந்து விட்டுச்சான். புறாவும் கிளியும் பறந்து போயிருச்சான். அன்னையில இருந்து ஒன்னா சேர்ந்து சுத்தி அந்த காட்டுல சுத்திட்டு இருந்தாங்களா புறாவும் கிளி அப்படின்னு ஒரு கதையை எழுதிச்சு அந்த பொண்ணு. பாரு, ஏற்கனவே படிச்ச ஒரு விஷயம், ஒரு கதையை இந்த கதையோட ரிலேட் பண்ணி. என்ன கதை? ஒரு வேடனை வந்து புறா பிடிச்சிடும். எறும்பு என்ன செய்யும்? அத அவனை போய் கடிக்கும். அதனால புறா பறந்துடும். இன்னொரு நாள் தண்ணியில தத்தளிக்கு எறும்பு விழுந்து அந்த புறா வந்து என்ன செய்யும்? இலைய கீழே தூக்கி போடும். எறும்பு அது மேல இருந்து அப்படியே மிதந்து வந்துடும். 2 கதையும் ஒண்ணுதான். இந்த கதையும் அந்த கதையும் ஒண்ணுதான். ஆனா கதை வந்து என்னவா மாறிடுச்சு? இங்க எறும்பு கிளியா மாறிடுச்சு, புறா புறாவா தான் இருக்கு. ஆனா கதைக்களன் வந்து எங்கன்னா மாறிடுச்சு, ஒரு புழுவை பிடிச்சு வந்து இது ஆத்துல கீழே விழுகிற மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கதை வந்து படிக்கும் போது உங்களுக்கே தோணும், இதை பயன்படுத்திக்கலாமா? பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. ஆனா கேட்கும் போது புதுசா தெரியுது. என்ன ஹெலிகாப்டர், புழு, அதை கீழே பிடிக்கிறேன் அப்படின்றப்ப நமக்கு ஒரு பெரிய மாயையை உருவாக்குது. இப்படிதான் நீங்க தொடர்ந்து கதைகளை படிக்கும் பொழுது அந்த கதைகள் வந்து என்ன செய்யும்? இன்னொரு கதை எழுதுறதுக்கு உதவும். இது காப்பி எல்லாம் கிடையாது. இது வந்து என்னன்னா அதோட தழுவல், அவ்வளவுதான். இதோட இன்னொரு வெர்ஷன். சரியா? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல அப்படிதான் எழுத வரும்.
வந்து ஐயோ அதை காப்பி அடிச்சுட்டான் அப்படின்லாம் இல்லை. அந்த குழந்தைக்கு என்ன செய்யுது, எழுதுறதுக்கு தெரியுது, ஒரு கதையை ஆரம்பிக்க தெரியுது, முடிக்க தெரியுது. அதனால இதெல்லாம் என்னது காப்பின்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து எழுதும்போது தன்னோட கதை வந்து நிச்சயமா அந்த குழந்தைக்கு வந்துடும். அதனால நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்படணும் அவசியம் இல்லை. ஆனா வாசிப்பு மட்டும்தான் நம்மளை என்ன செய்யும், எழுத வைக்கும் தொடர்ந்து. அதனால தொடர்ந்து என்ன செய்யணும், நீங்க புத்தகங்களை வாசிக்கணும். காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய அரசாங்கம் வந்து நூலகங்களை, ஊரக வளர்ச்சித்துறை மூலமா நூலகங்களை தொடங்கி இருக்கிறாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்திலயும் இருக்கு. அந்த நூலகங்களை நீங்க போய் புத்தகங்கள் எடுத்து வாசிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை டொனேட் பண்ணலாங்க அந்த நூலகத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு. அது மாதிரி நிறைய நூலகங்கள் வந்து வெவ்வேறு நூலகங்கள் அமைப்புல நூலகங்கள் இருக்கு. அந்த நூலகங்கள்லாம் பயன்படுத்தலாம். சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து லைப்ரரி, பிரம்மாண்டமான லைப்ரரி. அங்கே போய் பாருங்க, புத்தகங்க நம்புறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே லைப்ரரி இருக்கும், நம்ம போயிருக்க மாட்டோம். ஐயோ என்னடா 4 சென்ட் தள்ளி லைப்ரரி இருக்கு அப்படின்னு லைப்ரரியன் ஃப்ரெண்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு 30 ரூபா தான். உடனே போய் என்ன செஞ்சிடலாம், புக் எடுத்துட்டு வந்து வீட்டில் உட்காந்து படிக்கலாம். அங்கேயும் போய் படிக்கலாம். ஏன்னா கோடை காலமா இருக்கு இல்லையா, லைப்ரரியில போய் புக் எடுத்து வாசிக்கலாம். அதெல்லாம் அப்படிதான் வாசிப்பேன். 7ஆம் வகுப்புல வந்து தொடங்கினேன் வாசிக்கிட்டு இருந்தேன். எங்க அக்கா பெரியமா மகன் வந்து கூட்டிட்டு போச்சு லைப்ரரிக்கு. அப்படிதான் வாசிப்பு வந்து யதார்த்தமா நடந்துடும் நமக்கு. அப்புறம் நான் வந்து கதை எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் 7ஆம் வகுப்புல இருந்து வாசித்து 12ஆம் வகுப்புல கதை எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் கல்லூரி காலங்கள்ல கதை, கவிதை, கட்டுரைகள் எழுதுறது அப்படின்னு தொடர்ந்து அப்படியே பயணம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எழுத்தாளரா இருக்கும் அப்படின்றது தான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுவும் குழந்தைகளுக்கு பிடிச்ச எழுத்தாளரா இருக்கும் அப்படின்றது தான். ஆனா நீங்க வாசிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். எந்த புத்தகம் கிடைச்சாலும் வாசிக்கணும். ஏன்னா புது புது விஷயங்கள் நமக்கு தெரியும். எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். அது நம்ம நம்மளோட மொழி, கலாச்சாரம், பண்பாடு, அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், பண்பாடு இருக்கு. அது சார்ந்து கதைகள்லாம் நிறைய இருக்கு. அது நம்மளோட கலாச்சாரம் பண்பாடுக்கு ஒத்து போகும். நிறைய கதைகள் இருக்கு. ரஷ்ய கதைகள், வியட்நாம் கதைகள். அதுக்கப்புறம் இப்ப கூட நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, யார் யாருக்கு சண்டை நடக்குது, ரஷ்யாவுக்கும் யாருக்கு நடக்குது, எனக்கு டக்குன்னு வளர்ந்து போகுது பாருங்க, போபியா சொல்லுங்க. உக்ரைன் கதைகள். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கதைகள் இருக்கு. இன்னைக்கு உக்ரைன்ல எப்படி கதை எழுதுவாங்க, இன்னைக்கு போர் நடக்குது. அப்ப போர் அடிப்படையை வச்சுதான் குழந்தைகள் கதைகள் எழுதும். அப்ப அந்த கலாச்சாரம், பண்பாடு, அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அனுபவங்கள், இதுதான் அந்த கதைக்கு களமா மாறி இருக்கும். இப்ப இலங்கையில சமூகத்துல இருக்கும் பொழுது அந்த இலங்கை பிரச்சனைகள் சார்ந்து, அவங்க படக்கூடிய துயரங்கள் சார்ந்து கதைகள் தொடர்ந்து வந்தது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டிலும் நடக்குது. நம்மலாம் என்னன்னா இந்தியாவில மிக அற்புதமா எந்த ஒரு பயமும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். அதுவும் தமிழ்நாடு அதை விட ரொம்ப சண்டை சச்சரவு இல்லாத ஒரு பூமியா இருக்கு. நமக்கு நிறைய நூலகங்கள் இருக்கு. நூலகங்கள்ல படிக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், எழுதணும். இன்றைக்கு தேவைக்கு தகுந்து எழுத வேண்டிய இது இருக்கு. நீதி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு கதை கதை இன்டைரக்டா சொல்லலாம். கதை வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. நான் அந்த பொண்ணுக்கு எல்லாரும் வந்து உடனே என்ன கேட்டாங்க, நீங்க ஒரு கதை சொல்லுங்க இதெல்லாம் கரெக்டா இருக்கு. நான் வந்து ஒண்ணுமே ஒரு ஆறு ஓடுச்சு, அது கரையில ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு திரும்பி வெளியே வந்தா, எந்திரிச்சு காலைல எந்திரிச்சு வெளியே வந்து ப்ரெஷ் பண்ணா. ப்ரெஷ் பண்ணிட்டு உட்காந்தா. உட்காரும்போது மரத்துல ஒரு புறா வந்துச்சு. புறா வந்தோடனே சவுண்டு கொடுத்துச்சு. அப்ப அந்த சவுண்டை கேட்டு புறாவை பார்த்து ரசிக்குது. குழந்தைய ஏதாவது சவுண்டு கேட்டா திரும்ப இல்லையா, அதானே எதார்த்தம். அப்புறம் வந்து அங்க வந்து ஒரு கிளி வந்துச்சு. கிளி வந்தோடனே கிளி கீன்னு கத்துச்சு. சவுண்டு கேட்டு எந்த பக்கம் கிளி கத்துச்சு அப்படின்னு பார்க்குது. இதுவும் திரும்பி கத்துச்சு கீ. அந்த கிளிக்கு சந்தோஷமாயிருச்சு. அதுவும் கீன்னு கத்துச்சு. திடீர்னு பார்த்தோம்னா எங்க பாப்பா என்ன செஞ்சு சூன்னு பத்தி விட்டுச்சு. அந்த பறவைகளுக்கு ஆச்சரியம், இவ்வளவு நேரம் நம்மளோட விளையாண்டுட்டு இருந்துச்சு, திடீர்னு பத்தி விடுது இந்த பாப்பா அப்படின்ட்டு என்ன செய்யுது யோசிச்சுட்டு 2 பேரும் பறந்து போயிட்டாங்க. என்ன இந்த பிள்ளை
இந்த குழந்தைகளே இப்படிதான் போல, எப்ப நல்லா இருக்கு எப்ப நல்லா இல்லைன்னு தெரியல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்றங்கரையில இருந்து ஒரு வேடன் கையில வில்லு இதெல்லாம் வச்சு ஏறி வரான். ஆஹா, நம்ம அந்த பிள்ளைய தப்பா நினைச்சிட்ட பாத்தியா, ஆற்று ஓரத்துல கரையில பாத்தியா வேடம் வர்றான் அப்படின்ன உடனே கிளியும் அதுவும் ஆஹா நம்ம தான் அந்த குழந்தைய தப்பா நினைச்சிட்டோம்னு பறந்து போயிடுச்சு. அப்புறமா ஒரு நாள் பார்த்தோம்னா அந்த பொண்ணும் அதோட ஃப்ரெண்டும் கையில செல்போன் வச்சுட்டு யூடியூப்ல படம் பார்த்துட்டு நடந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு குழி தோண்டி இருந்துச்சு, அதை பார்க்கல. அந்த நேரம் மேல கிளியும் புறாவும் பறந்து வந்துச்சு. ஐயோ கீழே பள்ளம் இருக்கு, இந்த பிள்ளை என்ன செல்போனை பார்த்துட்டு விசாரிக்க அப்படின்ட்டு நேரா பறந்து அதுக்கு முன்னாடி பறந்து வந்துச்சு. கீன்னு கத்திட்டு போனவொடனே அப்படியே நின்று பார்க்குது. பார்த்த உடனே புறா பறந்து வந்து அந்த பள்ளத்துக்கு முன்னாடி உட்காருது. கீழே பார்த்தா பள்ளம் இருக்கு. ஐயோ இனிமே நான் செல்போனு ரோட்ல நடக்கும்போது பார்த்துட்டு வர மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செஞ்சு செல்போனை கையில வச்சுக்கிட்டு பார்க்காம நடந்து வீட்டுக்கு போச்சு. கிளியும் புறாவும் நல்ல வேலை அந்த பொண்ணு பள்ளத்துல விழுந்திருக்கும், காப்பாத்திட்டேன்னு சந்தோஷமா பறந்து போயிடும். இப்படி நான் ஒரு கதையை முடிச்சேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைங்க செல்போனை எங்க பார்த்தாலும் பயன்படுத்துது. முன்னாடி எல்லாம் டிவி பார்ப்பாங்க ஊட்டுறதுக்கு, இப்ப டிவியும் ஓடுது செல்போனும் ஓடுது. நம்ம சின்ன ஒரு 2 வயசுனாலும் சரி 1 வயசுனாலும் சரி குழந்தை அம்மா கையில குழந்தை அம்மா என்ன செய்யறாங்க, செல்போன் கொடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா. அப்ப செல்போனை வந்து என்னது எவ்வளவு பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இதை மனசுல வச்சுட்டு இந்த கதையை நான் வந்து சொன்னேன். எல்லா குழந்தையும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி கதைகள் வந்து இயல்பாகவும் ஒரு குழந்தைக்குன்னா கத்துறது பிடிக்கும்னு சொன்னையா, அது மாதிரி இயல்பாகவும் இருக்கணும், யதார்த்தமாகவும் இருக்கணும். அப்ப கதை நம்பக்கூடியதாகவும் இருக்கணும். ஃபேண்டசி அப்படின்னு நம்பாதெல்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு கதை எழுதும்போது ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. ஏன்னா வன்முறை வந்து இன்னைக்கு அநியாயம். எல்லாருக்கும் துப்பாக்கி படம் பிடிக்குது குழந்தைகளுக்கு, ஆனா அதை என்னால பார்க்க கூட முடியல. உண்மை தானே? உண்மையா இல்லையா? என்ன நீங்க துப்பாக்கி படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா வன்முறை எனக்கும் அதிகமா பிடிக்கும். இருக்கு. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு அப்படி மாற்றி வச்சிருக்கிறோம். ஆமா, ரத்தமும் சதையுமா இருந்தாதான் கதைன்னு இருக்கு, அதெல்லாம் இல்லை. குழந்தைய வந்து நேர்மறையான சிந்தனைகள் இருக்கணும், நேர்மறையான எண்ணங்கள் வேணும். அப்படின்னா அந்த ரத்தம் சதை அப்படின்ற விஷயமே இருக்கக்கூடாது. அப்ப குழந்தைகளுக்காக கதை எழுதும்போது வெட்டுறது குத்துறது காயம்படுறது, அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கும்போது அதே மாதிரி வார்த்தைகள் வந்து எளிமையா இருக்கும். ஒரு வாக்கியம்னா 3 வேர்டு தான் இருக்கும், சரியா? ஒரு வாக்கியத்துல சரியா வார்த்தைகள் 3 வார்த்தைகள் தான் இருக்கும். அவன் வந்தான், அவள் சென்றாள். இந்த மாதிரி எளிமையா குழந்தைகள் படிக்கிறதுக்கு எளிமையான விஷயங்களா இருக்கும். சரியா? நீங்க எழுதுற கதைகள் வந்து வாசிக்க தகுந்ததா இருக்கும். பெரிய பெரிய சென்டென்ஸா அவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியில் வந்து நின்ற போது கார் ஒன்று வந்து நின்றது அப்படின்னா படிக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம பாட புத்தகம்லாம் இதே மாதிரி தான் இருக்கு. ஏன் பாட புத்தகத்தை தொட மாட்டேங்கிறோம்னா அதுல எளிமை இல்லை, இனிமை இல்லை, புரிதலுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களோட மேலமை தன்மை எல்லாம் ஆளுமை தன்மை எல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி வார்த்தை எழுதி இருக்கிறாங்க. அதை நம்மளால சாப்பிட முடியல. அது மாதிரி நம்ம கதை இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கான கதை எழுதும்போது ரொம்ப எளிமையா எழுதணும். யாரு கதை எழுதி முடிச்சுட்டீங்க? இவ்வளவு நேரம் நான் பேசிட்டே இருந்தேன், அப்புறம் வந்து வீடியோ பார்த்து கேட்டுக்குங்க. இப்ப கதை எழுதினவங்க கை தூக்கலாம். இந்த பி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அவங்க கதையை சொல்லலாம். ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கலாம், கதை எழுதினவங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். எழுதினவங்க சொல்ல ஆரம்பிங்கடா. உங்க பேரை சொல்லிட்டு மாமா கிட்ட உங்க கதையை வந்து சொல்லுங்க. மாமா, சொல்லுங்க. என் பேர் நிவேதிதா. ஓகே, கதை சொல்லலாம் மாமா? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் கேட்கிறோம்.
ஓகே வீடியோ ஆன் பண்ணிக்கங்கடா. ஆன் பண்ணிருக்கு அந்த பொண்ணு. செல்வா தானே ம். பேசுறது? யார் பேசுறது? நிவேதிதா. நிவேதிதா. மாமா. ஆ ஆன் பண்ணிட்டாங்க. ஓகே, பேசுங்க. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு ம் குட்டி பறவை ஒரு குட்டி பறவை ஒரு விஷயம் 2 விஷயம். அடர்ந்த காடு, அவ்வளவுதான், முடிச்சிடணும். சரியா? நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க அப்படியே திருத்திட்டே வரணும். அடர்ந்த காட்டுல அப்படின்னு வேணாம், அடர்ந்த காடு. பார்க்க வாசிக்கிறதுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கு. எல்லாத்துக்கும் புரியுதா? இப்ப எங்க இருக்கு? அடர்ந்த காடு. ஓகே. அடுத்து நான் இந்த இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் கரெக்ஷன் சொல்லுவேன். மீதி எல்லாரும் நீங்க இதே மாதிரி மாத்திக்கணும். ஏன்னா நீங்க கதை வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, நான் அப்புறம் எடிட் பண்ணி தரேன். ஓகே, சொல்லுங்க. அங்க ஆனா வந்து வேர்டுல போடணும், இதுல எழுதி போடக்கூடாது. வேர்டுல டைப் பண்ணி போடணும். வேர்டுல டைப் பண்ண தெரியாதவங்க போன்ல வாய்ஸ் செக் பண்ணீங்கன்னா வேர்டா மாறிடும். அப்புறம் காப்பி பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல போடலாம். அப்பதான் எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸி. நீங்க காகிதத்துல எழுதுனீங்கன்னா என்னால எடிட் பண்ண முடியாது. அதை டவுன்லோட் பண்ணி வாசிச்சு இது பண்ணணும். அதனால இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. உங்க கதையை நீங்க எழுதி முடிச்சோடனே வாட்ஸ் வேர்டு ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, வாய்ஸ், அதை வந்து ஆன் பண்ணிட்டு உங்க கதையை வாசிங்க. ஒரு ஊரில் ஒரு யானை இருந்ததுன்னா அதுல வரும். சரியா? அப்புறம் நீங்க உங்க அப்பா அம்மா வச்சு எடிட் பண்ணிட்டு அதை ஃபுல்லா உங்க கதை எழுதி முடிஞ்சோடனே காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்த உடனே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே? ரொம்ப டெக்னாலஜி எளிமையாயிடுச்சு. அதனால நீங்க எழுதலாம். உங்களுக்கு தமிழ் எழுத தெரியலைனாலும் என்ன செய்யலாம், இது எழுத வச்சிடும். ஓகேயா? உங்களுக்கு தமிழ் வந்து பேச தெரிஞ்சா கூட போதும். சரியா? பிள்ளைகள்லாம் அதுவே திருப்பி தருது. நிறைய ஆப் இருக்கு. என் குழந்தைகள்லாம் அப்படிதான். நான் செல்போன் கொடுத்துருவேன், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவான், அது டெக்ஸ்டா மாறும். அப்புறம் இன்னொரு பையன் என்ன செய்வான், அதை எடிட் பண்ணி எங்க புள்ளி வைக்கணும், இது பண்ணணும், இதெல்லாம் பண்ணுவான். சரியா? இப்ப நம்ம விடுமுறையில இருக்கனால நம்ம நம்ம எல்டர் இருப்பாங்க இல்லையா, மூத்தவங்க, அண்ணே, அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யலாம், எடிட் பண்ணி தரலாம் நீ எழுதின கதையை. ஆனா கொஞ்சம் நமக்கு மெனக்கிடணும். இல்லைன்னா அப்பா அம்மாட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு அடர்ந்த காடு புள்ளி வச்சாச்சு. அடுத்து. அங்க வந்து ஒரு கழுகு எர தேடிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து கழுகு பசியுடன் இருந்தது. சரியா? இல்லைன்னா கழுகுக்கு பசி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடர்ந்த காடு, கழுகுக்கு பசி. அடுத்து. அப்ப வந்து ஒரு குருவி அதோட வீட்டுக்கு வழி மாறி ரொம்ப தூரம் வந்துருச்சு. அந்த காட்டில் குருவி வழி தவறி வந்தது. இல்லைன்னா குருவி வழி தவறி வந்தது, தன் வீட்டை தேடியது. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? அடர்ந்த காடு, கழுகு பசியுடன் இருந்தது, குருவி வழி தவறி வந்தது, தன் வீட்டை தேடியது. ரைட். அந்த இடத்துல அவங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ட்ரிப்புக்காக வந்திருந்தாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு வழி தவறி வந்துட்டா. குட்டி பொண்ணுமா? குருவியும் வந்துருச்சு, பொண்ணும் வந்துருச்சு. ஓகே, சூப்பர். வந்து 2 பேரும் ரொம்ப தூரம் வந்ததுனால தண்ணி தாக எடுத்துச்சு. 2 பேருக்கும் தண்ணி தாகம் எடுத்துருச்சு. ஓகே. அப்ப வந்து ஆறு இருந்தத பார்த்தாங்க 2 பேரும். 2 பேரும் பார்த்தாங்க. 2 பேரும் ஒண்ணா வந்து என்ன செய்யறாங்க, தண்ணி குடிக்க போறாங்க. ஓகே, சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்க. அது உங்க கதை. குட்டி பொண்ணு குடிக்க வரும்போது அந்த இடத்துல முதல்ல இருந்துச்சு. ஐயோ, ரொம்ப ட்விஸ்டா இருக்கே, முதல்ல இருந்துச்சு. அப்ப வந்து குருவி பார்த்துச்சு, அச்சச்சோ இந்த பொண்ணு வந்து ஆபத்துல மாட்ட போறா, நம்ம ஏதாவது உதவி பண்ணுமே சொல்லி முதல்ல மேல ஏறி அதோட கண்ணுல குத்துச்சு. அப்புறம் வந்து அது அந்த முதல்ல ஓடி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த கழுகு வந்து பசியா இருந்துச்சுல, அந்த குருவிய பார்த்துச்சு. அந்த குருவி இருந்துச்சு. அப்ப வந்து அந்த குட்டி பொண்ணு அந்த குருவி வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுச்சு, நம்ம அந்த குருவிக்கு உதவி பண்ணோம்னு சொல்லிட்டு கீழே இருந்த கட்டையை எடுத்து அந்த கழுகு மேல அடிச்சிச்சு. வெரி குட். குருவி வந்து பறந்து போயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து நம்ம அந்த குருவி வந்து பறந்து போயிடுச்சு. அதனால அந்த பொண்ணு வந்து என்ன இந்த குருவி பறந்து போயிடுச்சு,
அதால நம்ம கிட்ட பேச முடியாது, அது எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல, அதுதான் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. சரி, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, கதை ஒருத்தவங்க முடிஞ்சிருச்சு. ஓகே. நன்றி. கதையெல்லாம் நீங்க நம்ம விளக்கவே வேணாம். ஆ? நம்ம நீதி சொல்றது இது கீழே வந்து கேப்ஷன் போடுறதெல்லாம் வேணாம். நம்ம ஒரு எழுத்தாளர், நம்ம கதை பிரமாதமா இருக்கு உன் கதை, பாராட்டு, வாழ்த்துக்கள். நீ தொடர்ந்து எழுதுங்கன்னா மிகப்பெரிய எழுத்தாளரா. சரியா? அங்கங்க ட்விஸ்ட். நான் இந்த அது என்னது விஜய் படத்தை பார்த்து விஜயும் ஜோதிகாவும் அந்த ஒரு விளக்க அணைக்க 2 பேரும் ஓடி ஒண்ணா வர மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், குருவியும் சிறுமியும் ஒண்ணா தண்ணி குடிக்க வந்தாங்க அப்படின்னு நான் கதை சொன்னோம்னா நீ பயங்கர செமையாட்டு சொல்லிட்ட. ட்விஸ்ட் ஒவ்வொரு இடத்துலயும் ட்விஸ்ட் வந்துடுச்சு. அழுகு குருவியை கொத்த பாக்குது முதல்ல, பாப்பாவை இது பண்ண பழக்குது. செமையா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. உன் கதை சூப்பரா இருக்கு. நீ நம்ம தமிழ் இந்துக்கு எழுதி அனுப்புனீங்கன்னா வெளியிட்டுவாங்க மாய பச்சார் அப்படின்ட்டு அந்த புதன்கிழமை வரும். நீங்க எழுதுங்க, எடிட் பண்ணி அனுப்பி விடுவோம். ஓகேயா? சிறந்த கதையா இருக்கு. வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, டைம் இருந்துச்சுன்னா நம்ம. அங்கிள், அந்த கதையோட முடிவை மட்டும் வேற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லுங்க. அந்த குருவி பறந்து போயிடுச்சா, இந்த சிறுமி குருவி எங்க போகுதுன்னு அதுக்கு பின்னாடியே ஓடி போனாலாம். ஓகே. அந்த குருவி அவங்க ஃபேமிலி கிட்ட ஓடி போச்சான். காட்டுச்சா? ஓகே, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? அத குழந்தைகள் கற்பனை அதிகமானவங்க. இதே மாதிரி வச்சுக்க என்ன பாப்பா கதையோட திருப்பத்தை. வெரி குட். அந்த பொண்ணுக்கு கதையில ஒரு ட்விஸ்ட கொடுத்து எண்ட முடிச்சுட்ட. வெரி குட். அந்த பொண்ணு என்னடா ஒன்னு நன்றி கூட சொல்லாம போகுதேன்னு போச்சா, என்னது சரி நன்றி சொல்லணும், அதை தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த குருவி போய் கடைசி என்ன செஞ்சிச்சு, அவங்க அப்பா அம்மாட்ட சேர்த்துருச்சு. வெரி குட். ரொம்ப அற்புதமான முடிவு, நல்லா இருக்கு. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. உன் பேர் சொல்லுடா தங்கம். பாலசாம்பவியா? சின்மயா. ஓகே ஓகே ஓகே. அடுத்து வேற யாராவது கதை சொல்லுங்க. பாத்தீங்களா, குழந்தைகிட்ட இருந்து கதை வந்தா அது நல்லா அற்புதமா கற்பனை மீதுதான் இருக்கும். நீங்க போய் மற்ற ஆள்க எழுதுன புத்தகத்தை பார்த்தீங்க, அவ்வளவுதான், படிக்கிற மறந்துடுவோம். ஏன் குழந்தைய புத்தகம் தொடணுன்றது இப்பதான் தெரியும். அதனால நான் இப்பெல்லாம் என்ன செய்யறேன்னா, குழந்தைகிட்ட இருந்து கதை வரணுன்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கேன். என்னை மாதிரி கன்னிக்கோயில் ராஜா அவரும் குழந்தைகிட்ட இருந்து கதைகள் வாங்கிட்டு இருக்கிறார். ரொம்ப அற்புதமான மனிதர். சொல்லுங்க. வேற யாராவது கதை சொல்லலாம்? சொல்லுங்க. என்னோட பேர் வந்து பரத். கதை ஆரம்பிக்கலாம். ஒரு ஊரில் ஒரு கழுகு வாழ்ந்து வந்தது. வெரி குட். நீங்க அதெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துரு. நீங்க கதை சொல்லுங்க, இது அர்த்தமா சொல்லுங்க. பாப்பா சொல்ல ஆரம்பிச்சு அது மாதிரி. ஒரு கழுகு வாழ்ந்து வந்தது. அந்த கழுகுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் ஆற்றில் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் முதலை. கழுகு வானத்தில் பறந்து கொண்டு இருக்கும் போது முதலை அவனை பார்த்து சொன்னது, என் நண்பன் மற்றும் வானத்தில் பறக்கிறான், என்னால் பறக்க முடியவில்லை என்று சோகமாக இருந்தது அந்த முதலை. அப்போது அந்த ஆற்றின் பக்கத்தில் உள்ள மரத்தில் குருவி ஒன்று வசித்து வந்தது. அந்த குருவி அவனை பார்த்து, நீ என்ன பறக்க ஆசைப்படுகிறாயா? உன்னால் முடியாது என்று கூறியது. முதலை அழுதது. அப்போது அந்த ஆற்றங்கரையில் அமர்ந்துள்ள ஒரு சிறுமி அந்த பேச்சை கவனித்தாள். முதலை பக்கத்து அந்த சிறுமி முதலைக்கு அறிவுரை கொடுத்தாள். எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு திறமை உண்டு. உன்னுடைய திறமை ஓடுவதுதான். ஆனால் கழுகால் தண்ணீரில் ஓட முடியாது என்று அந்த சிறுமி கூறினாள். அப்போதுதான் அந்த முதலை உணர்ந்தது, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு திறமை உண்டு என்று. அதனால் அந்த முதலை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தது. அவ்வளவுதான். வெரி குட். நல்லது. பாத்தீங்களா எப்படி கதை வந்திருக்கு. கழுகு பறக்கிறத பார்த்து
முதல்ல நீலி கண்ணீர் விட்டுச்சான். நீலி கண்ணீர் தானே? இல்ல உண்மையான கண்ணீர், ஐயோ பறக்க முடியலையே அப்படின்ட்டு. குருவி வந்து அதெல்லாம் உன்னால, நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நிறைய பேர் நம்ம ஏதாவது செய்யணும், உன்னால முடியாது போடா, இதெல்லாம் எப்படி ஆளு அப்படின்னு வைவாங்க. டீச்சர்களே நம்மள நிறைய இதெல்லாம் உருப்படுங்க எழுதியிருக்க பாரு அப்படின்ட்டு. அப்படிதானே? எனக்கெல்லாம் நிறைய டீச்சர் இருக்காங்க, இப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க பிள்ளைய அடிக்கிறது. ஏன்னா அவங்க மேல குற்றம் வந்துருமா, மோசமான ஆளுங்கப்பா. எல்லாம் எவ்வளவு இதா என்ன நினைக்கிறீங்களா? ஆமா, குழந்தைய மேல விருப்பம் இருந்தா குழந்தைகளோட இருக்கணும், இயல்பா இருக்கணும். குழந்தைகளோட எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுட்டா எப்படி அற்புதமான கதை, ரொம்ப சந்தோஷமான கதை. திறமை வேணும், ஒவ்வொருத்தருடைய ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கு, உண்மைதான். உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கா இல்லையா? அற்புதமா எழுதுறீங்க, உங்ககிட்ட மிகப்பெரிய கதாசிரியர் இருக்காரு உங்களுக்குள்ள. நீங்க தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து எழுதுங்க, மிகப்பெரிய எழுத்தாளர் ஆகலாம். சரியா? நன்றி. அடுத்து இதெல்லாம் தொகுத்து நம்ம புத்தகம் போட்டுடலாம் போலயே எடிட் பண்ணி. சொல்லுங்க, அடுத்து யாராவது ஒருத்தர் கதை. நேரம் இருக்குல்ல நமக்கு? இருக்குல்ல மேம்? 7:30 வரையும் நம்ம எடுத்துக்கலாம் தொடர். சரி சரி, ரைட். நீங்க அடுத்து யாராவது கதை சொல்லுங்க. கதை சொல்லிட்டீங்கன்னா அடுத்த அசைன்மெண்ட் கொடுக்குறேன். சரியா? என் பேரு உன் பேரு? என் பேர் ரித்விக். ஒரு ஒரு காட்டுல ஒரு அருவி வந்து கொட்டிக்கிட்டு இருந்தது. அப்ப வந்து என்னாச்சுன்னா, ஒரு கழுகு வந்து அதோட குட்டிக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து உணவு தேட வந்தது. அப்போ வந்து அங்க அங்க வந்து முதல்ல வந்து மீன் கிட்ட வந்து பிடிக்கலான்னு வந்தது. அப்ப வந்து அந்த மீன் வந்து அப்படியே ஜம்ப் ஆகி ஒரு மரத்துல போய் பட்டுது. அப்போ அந்த கழுகு அத போய் நம்ம புடிச்சிடலாம் சொல்லி அங்க போய் அந்த மூக்க வச்சு குடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த மீன் வந்து திருப்பியும் குதிச்சு தண்ணியில போயிடுச்சு. மத்தவங்க மீட் பண்ணிக்கங்க அவங்க சொல்லும்போது. அப்போ மூக்கு வந்து அங்க மாட்டிக்கிச்சு. அப்போ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அதால கத்தவும் முடியாம இருந்தது. தம்பி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. எப்பா அவன் என்ன பேசுறான்னு கேட்க மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்கப்பா. மியூட் பண்ணிக்கங்கடா. அப்புறம் என்ன ஆச்சுட்டா, அப்புறம் வந்து ஒரு சிறுமி வந்து அவங்க அம்மா வந்து காட்டுல இருக்க பழங்களை பறிச்சிட்டு வா அப்படின்னு வந்து ஒரு சிறுமி கிட்ட சொல்றாங்க. அந்த சிறுமி வந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு குருவிய பாக்குறான். அவ வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் பழங்களை எனக்கு பசியா இருக்கு குடுக்குறியான்னு வந்து அந்த குருவி கேட்டதா. அப்ப வந்து அவளும் கொடுத்தாளாம். ரொம்ப ஆழ்ந்த காட்டுல எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, வா நம்ம போய் தண்ணி குடிக்கலாம் வந்து அந்த சிறுமி சொன்னாலாம். உடனே வந்து இந்த பறவையும் வந்து இந்த குருவி வந்து ஓகே சொல்லிச்சான். நெக்ஸ்ட் அவங்க வந்து நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். தண்ணி குடிச்சு திரும்பி பார்க்கும் போது ஒரு கழுகு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, வாக்குருவி நம்ம இவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன ஆச்சுன்னா, அவங்க 2 பேரும் போட்டு அந்த கழுகை இழுக்கலான்னு பார்த்தாங்களா. அந்த சிறுமி வந்து அந்த வாயை பூச்சி இழுத்துட்டு இருந்தாலும் அந்த அந்த குருவி வந்து கரெக்டா அங்க போய் அந்த மரத்துல வந்து கொத்திக்கிட்டு இருந்தா, எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ அந்த கழுகை வந்து அது சிறுமியை பிடிச்சி எடுத்துட்டாங்களாம். உடனே போய் அந்த பக்கத்துல இருக்க அருவியில வந்து விழுந்துட்டாங்களாம். உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம கழுகும் குருவியும் ஏதாவது சீக்கிரமான்னு சொல்றாங்களாம். உடனே அங்க முதல்ல வந்து சாப்பிட வந்துதான். அது வந்து அப்புறம் என்னாச்சுன்னா, ஆலமரத்தோட அந்த கயிறு வந்து கீழே வந்து கலந்துதான். அப்படியே வந்து அத வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் போட்டாங்களாம். அந்த சிறுமி வந்து புடிச்சுக்கிட்டாங்களாம்.
அப்புறம் அவங்க அந்த காலை பிடிச்சி எப்படியோ பறந்தாங்களாம். அப்புறம் அந்த சிறுமி வந்து 2 பேருக்கும் நன்றி சொன்னாங்களாம். அப்புறம் அந்த அந்த கழுகும் வந்து அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லிச்சோம். இதோட அந்த அந்த கதையை வந்து முடிச்சிடுறாங்களாம். செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய கற்பனைகள், நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. சரியா? அதை இன்னும் ஸ்டார் பார்க்க முடியுமான்னு பார்க்க. சரியா? ஆனா எல்லாருமே நான் முதலையை தவிர எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. இந்த 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 கதையில இந்த மாதிரி நிறைய நம்மளை சுத்தி நல்லவங்க இருந்தா நிறைய விஷயம் இருக்கும், கெட்டவங்க தோற்றுருவாங்க. ரொம்ப நன்றி. இப்ப நம்ம இன்னொரு விஷயத்துல இது மாதிரி கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை உருவாக்கலாம். சரியா? அப்புறம் வந்து ஒரு கான்செப்ட்னா கதை கரு, கதையோட மையம், கதையோட புள்ளி, இதை எடுத்துட்டு கவனிங்க. இப்ப எல்லாரும் ஒரு கான்செப்ட். இப்ப தம்பி ஒண்ணு சொன்னான், ஒரு தம்பி ஒற்றுமை அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சு, சார் ஒற்றுமை அப்படின்ட்டு கதையில வந்து என்ன வரும்னா ஒற்றுமை வரும்னு சொல்லுச்சு. ஒற்றுமைன்றது ஒரு கான்செப்ட், ஒரு கரு. சரியா? கதையோட கரு பொருளை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லலாம். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கருப்பொருள். அன்பு ஒரு கருப்பொருள். சரியா? ஒற்றுமை ஒரு கருப்பொருள். அது சொல்லுங்க, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சது சொல்லிட்டு உங்க நோட்ல எழுதிக்கணும். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. இது ஒரு பயிற்சி கொடுக்க போறேன். இப்ப நம்ம கேரக்டர் வச்சு எழுதணும் இல்லையா? இப்ப அடுத்த பயிற்சி. என்னப்பா என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எம் எம் எம்னு போட்டிருக்கீங்களா அந்த மைக்கு? உங்க பேஸ் தெரிஞ்சாதான் சொல்லுவாங்க. சொல்லுங்க, நேரம் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு கருப்பொருள் சொல்லுங்க, ஒரு கருவு சொல்லுங்க. ஹலோ, உங்களுக்கு எது தோணுதோ சொல்லுங்கடா, ஒன்னும் பயப்பட வேண்டாம், தயக்கம் இல்லாம உங்களுக்கு எது தோணுதோ சொல்லுங்க மாமா கிட்ட. இப்ப அன்புன்னு சொன்னாங்கல்ல மாமா, அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுதோ அது சொல்லுங்க. நேச்சரை காப்பாத்துறது பத்தி மாமா. இயற்கை. ஓகே, சூழலியல். ரைட். வேற என்ன சொன்னீங்க? தோன்றது. நல்லா சொல்லுங்களேன். தோன்றது. செடி தோன்றதா? ஒற்றுமை, அன்பு, அது மாதிரி. கதை கருன்றது ஒற்றுமை, அன்பு, அப்ப வந்து சூழலை காப்பாத்துறது, இயற்கையை காப்பாத்துறது, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி. புரியல. வேற நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்க. அடுத்து மரம் நடுறது. என்னமா? மரம் நடுறது. மரம் நடுதல். ஓகே. அடுத்து செடி நடுதல். நீங்க ஒருத்தர் சொன்னதை இன்னொன்னு சொல்லக்கூடாது. நீங்க இயற்கை சூழலியல் சார்ந்தவனே அது சம்பந்தமா மரம் நடுறது, செடி வளர்க்கறது, அதெல்லாம் வேணாம். ஒருத்தருக்கு ஒரு கான்செப்ட். வேற யோசிங்க. முயற்சி. வெரி குட். அடுத்து அவந்திகா சொல்லுங்கப்பா. தெருவுல இருக்க நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது. அதுவும் அன்புதான். ஓகே, எழுதிக்கங்க அன்பு. உதவி செய்தல். வெரி குட். அடுத்து மாமா நான் சொல்லலாமா? சொல்லுங்க. இப்ப ஒரு உயிரை பாதுகாக்கிறது. உயிரை பாதுகாக்கிறது, அன்பு செலுத்துதல் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே. வேற 3 பேர் அன்பு சொல்லியிருக்கீங்க. செடிக்கு தண்ணி ஊத்துறது. வேற சொல்லுங்களேன். செடி மரம் வளர்க்கறது 2 பேர் தண்ணி சேமிக்கிறது.
நீர் சேமித்தல். வெரி குட். ஆனா கதையா எப்படி எழுத போறீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ம். படகு அடுத்து செய்யறது. நம்ம படகு செய்யறது. கணக்கு செய்யறதா? படகு பாத்தியா? படகு. படகு செய்யறதா? படகு செய்யறது சரி, ரைட், வச்சுக்கிறோமே ஒரு புதுசா. எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்றது. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி எழுத போறியா? எழுதலாம், சுய வரலாறு எழுதலாம். காந்தியை பத்தி எழுதலாம், பாரதியார் பத்தி எழுதலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி எழுதலாம். அடுத்தவங்களோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான சம்பவங்களை வச்சு ஒரு கதையை சுவாரஸ்யமா உருவாக்கலாம். ம். சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டி வச்சு சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டி வச்சு அடுத்து அதை முழுமையாக்குங்க. எலக்ட்ரிசிட்டி வச்சு கதை உருவாக்கலாம். எழுதுங்க. எழுதலாம். எழுதுங்க. ஒற்றுமையா இருக்கிறது. ஒற்றுமை. வெரி பிளாஸ்டிக் குட். பொருட்களோட தீமை. பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்கல்ல. வேற திரும்பி சொன்னவங்க சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு கருப்பொருள் தான். சொல்லாதவங்க சொல்லுங்க. எல்லாம் சொல்லிட்டீங்களா? வயசானவங்களுக்கு மருந்து கொடுக்கலாம். உதவுதல். ரைட். வயதானவர்களுக்கு உதவுதல். இப்ப ஒருத்தர் ஒரு ஒரு கான்செப்ட் தான். ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு மாமா. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கதை எழுத போறேன். அது என்னன்னா, உயிர் பாதுகாத்தல் மற்றும் தண்ணீர் சேமித்தல், அது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒண்ணுதான் எழுதணும். ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இல்லைன்னா குழம்பிடும். படிக்கிறவன் படிக்க மாட்டான். அப்படின்னு நம்மெல்லாம் எழுத்தாளர் ஆகணும், புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆகணும். இப்ப என்ன செய்யணும்? நம்ம கதையை விரும்பி படிக்கணும். சரியா? நம்ம போய் ஒவ்வொருத்தருக்கு புத்தகம் என்னங்க படிங்க, கதை படிங்க படிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கதையை தேடி முடிச்சு. பேர் என்ன? அவந்திகா. அவந்திகா எழுதின கதை எங்க இருக்குன்னு தேடி பிடிக்கணும். மதுரையில இருந்து அவந்திகா எழுதின கதையை கொடுங்க அப்படின்னு உங்க பப்ளிஷர்கிட்ட கேட்கணும். சரிங்களா? அப்படி வாங்க சொல்லணும். அப்படி வாங்குறதா இருந்தா ஒரு கதையில ஒரு கருதான் எடுத்துக்கணும். நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, ஒரு கதைனா தொடக்கம் இருக்கணும், முடிவு இருக்கணும், கேரக்டர் இருக்கணும், திருப்பம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி அந்த கதையில என்ன இருக்கு? இது வரைக்கும் நீங்க சொன்னீங்கல்ல, குருவி கதை, காக்கா கதை, அதுல ஒரு கான்செப்ட் தான் எடுத்திருப்பீங்க. எல்லாம் உதவி செய்தல் அப்படின்றத தான் நீங்க எல்லாரும் எடுத்திருக்கிறீங்க. சரிதானே? அதுதான் நட்பு, உதவி செய்தல், இந்த கான்செப்ட் தான் இருக்கணும். அப்ப ஒரு கான்செப்ட் இருந்தாதான் என்ன இருக்கும்? நமக்கு சுவாரஸ்யமா இருக்கும். இல்லைன்னா இப்ப நான் சொன்னேன்ல ஒரு கதை, உதவி செஞ்சுட்டா குருவி காக்கா திரும்பி என்ன செய்யுது? உதவி செய்யுது. அப்ப உதவி செய்யும் போது நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு உள்ள பிரச்சனை செல்போன் பிரச்சனை, அதை நான் அங்க கொண்டுட்டு வருவேன். அப்படி இருக்கலாம். அப்ப நீ இந்த அன்பு கருணையில நீ தண்ணி பற்றாக்குறை பத்தி எழுதுனா அங்க அந்த அந்த கான்செப்டை உள்ள கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். அப்ப ஒரு கான்செப்ட் இருந்த ஆரம்பத்தில் எழுதும் போது நீங்க என்ன செய்யணும்? ஒரு கான்செப்டை வச்சு ஒரு கருத்தை வச்சு எழுதுனீங்கன்னா எளிமையா எழுதலாம். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். சரியா? தொடர்ந்து எழுதணும். இன்னொன்னு, ஒரு கான்செப்டா நான் உயிர் பாதுகாத்தல் எழுதலாமா? ஆமா. அப்புறம் சமீபத்துல நான் ஒரு விஷயத்த நான் கேட்டேன். சரியா? ஒரு சின்ன கதை தான், தன்னம்பிக்கை கதை. சதாம் ஹுசேனை தூக்குல போட்டப்ப அவர் சொன்னாராம், நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டார். சரி, இந்த கிழமை என்ன சாகுறதுக்கு முன்னாடி என்ன படிக்க போறான்னு பார்த்தோம். கிழவனும் என்னது கடனும் அப்படின்னு ஒரு கதை. சரியா? பிளம்பிங்கோ எழுதுனது. அது எஸ்ராமேஷன் மொழிபெயர்ப்பிருக்கிறாரு. நிறைய மொழிபெயர்ப்புல இங்க கிடைக்குது. வயசான ஆடு, 80 வயசுக்கு மேல உள்ள ஆடு மீன் பிடிக்க 84 நாள் மீன். ஒவ்வொரு நாளுமே அவங்க மீன் பிடிக்க சொல்றதுக்கு அப்ரண்டிஸ். நம்ம எதை வேலை செஞ்சாலுமே ஒரு துணைக்கு ஒரு ஆள் அனுப்புவோம் இல்லையா? அது மாதிரி அப்ரண்டிஸ் ஒரு பையனை அனுப்புறாங்க. அவனும் போய் ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு இப்படி போடுங்க தூண்டில, தூண்டில் ஒரு கீழே எழுந்தோடனே இழுங்க, மேலே இழுங்க அப்படின்னு சொல்லி தூக்குறான். ஆனா ஒரு டெய்லி போறாரு, மீன் பிடிக்க தெரியல. ஒரு கட்டத்துல இவர் என்ன செய்யறான்? இவன் போய் உனக்கெல்லாம் கத்து தர முடியாது, வயசாயிடுச்சு, உன்னாலெல்லாம் கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். தன்னம்பிக்கைய விடல. சொல்லுங்க சொல்லுங்க.
மாமான்ட்டு போயிட்டீங்க. நான் எழுதின கதையை சொல்லலாமா? நீ சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரியா? ஏற்கனவே நீங்க சொல்லீங்களா? இல்ல, இப்பதான் சொல்ல எழுதி எழுதி முடிச்சேன் மாமா. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ உங்களுக்கு நான் இப்ப சொல்லிடுறேன். இப்படி ஒவ்வொரு நாளுமே அவன் என்ன செய்யறான் போறான், கடைசியில 84ஆம் நாள் போகும்போது தனியா போறான். போகும்போது மிகப்பெரிய திமிங்கலா வந்து மாட்டிக்கிடுச்சு. பிடிச்சி இழுக்கிறான். அவன்கிட்ட வந்து என்ன இல்ல, அதை இழுக்கிற அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை. சரியா? போட்டு சின்ன போட்டு அதை தூக்கி போட முடியாது. அப்புறம் வலையோட ஓட்டிட்டு வர்றாரு. 2 நாளா ஓட்டிட்டு வர்றாரு. ஒரு கட்டத்துல அவனால ஒண்ணும் செய்ய முடியல. நான் வந்துட்டு ஈட்டியை வச்சு அந்த மீனை விட்டு கொண்டுடலாம் அப்படின்ட்டு குத்துறாரு. குத்துன உடனே ரத்தம்லாம் வெளியே வருது. ரத்த வாடையை வச்சுட்டு அந்த பக்கம் இருக்க நிறைய மீன்கள், என்னது பெரிய மீன்கள், கடிக்க முடியாது திமிங்கல மீன்கள்லாம் நிறைய வருது. வந்து அதை என்னது சாப்பிடுது. ஒரு தாங்கிட்ட வச்சு ஈட்டியை வச்சு அந்த 5 திமிங்கலத்தை என்ன செய்யறாரு, கொண்டாரு. தலை மட்டும் சாப்பிடுது. மீதி பார்த்து எடுத்து கீழே போட்டு கதை முடியுது. அவர்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, வயசானாலும் நான் வந்து கிளவைங்க, அதனால மீன் பிடிக்க முடியும். இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நாவல். சரியா? இல்லை ஒன்றும் இந்த மாதிரி நிறைய நாவல்கள், என்னது தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி, பயிற்சி செஞ்ச இலக்கியங்கள்ல இருக்கு. நிறைய புத்தகங்கள் இருக்கு. நம்ம இதெல்லாம் வாசிக்கணும். வாசிச்சானா நம்ம என்ன செய்ய முடியும், இப்படி கூட இருக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும். சரியா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய திரைப்படங்கள் நம்ம நம்ம பார்க்கணும். உலக படங்கள் பாருங்க. உமருக்கரோட வாழ்க்கை வரலாற சொல்லியிருக்க திரைப்படம் இருக்கு. நிறைய திரைப்படங்கள், உலக சினிமாக்கள், 2ஆம் உலக போர் குறித்த நிறைய படங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த திரைப்படங்கள்லாம் நமக்கு வேற ஒரு தளத்தை நமக்கு காட்டுது. போர் குறித்த முகத்தை காட்டுது. போர்ல இருந்து தப்பிச்சவங்களோட ஒரு விஷயத்தை காட்டுது. போர்ல உள்ள குடும்பங்கள் இழந்த குடும்பங்களோட வழியும், அவங்க எப்படி சிறைச்சாலையில இருக்காங்க, ஒரு குடும்பம் நிறைய விஷயம், ஜெர்மன் மொழி தெரியாதனால அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் நிறைய திரைப்படங்கள், உலக திரைப்படங்களை நீங்க பார்க்கணும். ஒரு எழுத்தாளர் வந்து வாசிக்க தெரியணும், திரைப்படங்கள் பார்க்கணும், பன்முகத்தன்மையோட இருக்கணும். அப்பதான் என்னது தொடர்ந்து வந்து இயங்கிட்டே இருக்கணும். சரியா? அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளோட விடாமுயற்சி எடுத்து அது மாதிரி அடுத்த புத்தகங்களை வாசிக்கிறது. அதுல இருந்து நம்ம என்னது எப்படியெல்லாம் எழுதி இருக்கிறாங்க. எழுத்து வந்து இப்ப நம்ம 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 எழுதுறதெல்லாம் என்னன்னா ஒரு பேட்டர்ன், வேற வேற பேட்டர்ன்ல எப்படியெல்லாம் ஒரு கதையை ஆரம்பிச்சு கதையை முடிச்சிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வாசிக்க 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 நமக்கு தெரியும். சரியா? நீங்க பெரிய குழந்தைகளுக்காக எழுதுற எழுத்து மிகப்பெரிய நாவல்களை எழுதுறதுக்கு உங்களுக்கு உத்வேகம் தரும். ஒரு 4 பக்கம் எழுதுற இந்த கதை 400 பக்கத்துல உங்க நாவலா கூட உங்களால மாற்ற முடியும். சரியா? இப்ப கதை சொல்றேன்னு சொன்ன தம்பி சொல்லுங்க. சிவாவா? செல்வா சொல்லுங்க. பேர் சொல்லிட்டு சொல்லுங்கடா. குணதி. ஒரு நாள் தேஜா என்ற ஒரு சிறுமி பள்ளிக்கு போகின்றாள். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நான் கேட்டுட்டு எல்லாரும் கேக்குறாங்க. பள்ளி காட்டிற்கு மறுபுறம் தான் உள்ளது. காட்டிற்கு நடுவில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு புலி வந்தது. புலி வந்துருச்சு, ஆப்ஷன் இங்க வந்துட்டாரு. சிறுமி ஓடினாள். புலிய பார்த்து ஓடணும்னா ஓடினான். அங்கு ஒரு புலி துரத்தி கொண்டு வரும் பொழுது அந்த சிறுமி மரத்தில் உட்கார்ந்திருந்த கழுகை துரத்தி கொண்டு வரும் பொழுது அந்த சிறுமி மரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த கழுகை பார்த்தாள். பார்த்தவுடன் மனதில் கழுகை காப்பாற்று என்று நினைத்தாள். கண்களை திறந்து பின்னாடி பார்த்தாள். கழுகு புலியை கொத்தி கொண்டிருந்தது. கொத்திக் கொண்டிருந்ததை பார்த்தாள். நின்று புத்தக பையில் தண்ணியை குடித்தாள்.
மனதில் கழுகிற்கு நன்றி சொன்னாள். சிறிது தூரம் போன பிறகு ஒரு குருவி குருவியின் கூட்டை ஏதோ ஒரு விலங்கு தள்ளிவிட்டது. அதை எடுத்து மரத்தில் வைத்துவிட்டு போனாள். அங்கு ஒரு ஆறு இருந்தது. அதற்கு அந்த பக்கம்தான் பள்ளி. எப்பொழுதும் அங்கு ஒரு படகு இருக்கும். ஆனால் இப்பொழுது அங்கு இல்லை. மரத்தில் இருந்து குருவியை அழைத்து ஏதாவது வழி உள்ளதா என்று கேட்டாள். குருவி கூவினது. அங்கு ஒரு முதலை வந்தது. குருவி மேல் ஏற சொன்னது. சிறுமி சிறிது நேரம் யோசித்தாள். அப்புறம் அந்த முதலை மேல் ஏறினாள். அந்த முதலை ஆற்றிற்கு மறுபுறம் கொண்டு விட்டது. மனதில் எல்லா விலங்குகளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு பள்ளிக்கு போய்விட்டாள். வெரி குட். பாருங்க, எல்லாமே இந்த கேரக்டர் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. யாருமே என்ன செய்யல, யாரும் யாரையும் துன்புறுத்தல. புலி மட்டும்தான் துன்புறுத்துது. புலினோட எனக்கு ஒரு கதை. எல்லாரும் புலி எப்படி பார்த்திருக்கோம்? புலி எப்படி இருக்கும்? புலி எப்படி இருக்கும்? கருப்பு கலர்லயும் ஆரஞ்சு கலர்லயும் இருக்கும் மாமா. ஆரஞ்சு கலர்ல கருப்பு கோடு போட்டு ஒரு புத்தம் எங்க இருந்துச்சுன்னா வங்காளத்துல இருந்து அந்த புலி வந்து வங்காளத்து பக்கத்துல என்ன ஊர் இருக்கு, ரொம்ப முக்கியம், கடையோட ஊர் இல்லையா? அங்க வந்து ஒரு புத்த மடாலயத்துல தங்கி இருக்கு. புலி வந்து பார்த்தோம்னா வெள்ளை கலர்ல இருக்கு. அது குழந்தைகளுக்கு, அந்த புத்த மட குழந்தைகள் வந்து அதை தொடும், எல்லாம் செய்யும். அது கடிக்கவே கடிக்காது. அது பாட்டுக்கு பாரு, அப்படியே என்னது ஒரு சாது மாதிரி இருக்கும். எல்லா குழந்தையும் இந்த புலிக்கு கோவமே வராதா, பயமுறுத்தாதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெள்ளை கலர்ல இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா அந்த புலி என்ன செய்யுது, உரிமை பயமுறுத்துது. குழந்தையெல்லாம் பார்க்கணும். பார்த்தா அந்த உடம்பு மேல ஒரு கோடு, கருப்பு கலர் கோடு வந்துச்சு. அப்படின்னு அங்க இருந்த தலைவர்கள், மத தலைவர்கிட்ட போய் இந்த குழந்தையெல்லாம் இன்னைக்கு புலி உருவிச்சு, அது மேல கோடு இருக்கு அப்படின்னு. உடனே அவர் வந்தார். வந்துட்டு புலியை வந்து அப்படி கடை கொடுத்துட்டு அந்த குழந்தைகிட்ட சொன்னார், இந்த ஆரம்பத்துல வங்காளத்துல இருந்து வந்துச்சு. இப்ப இந்த புலி இருக்கிற இடம் நேபாளத்துல இருக்கிற ஒரு புத்த மடாலயத்துல அந்த புலி இருக்கு இல்லையா? அப்ப நேபாளத்துல இருந்து அவர் சொல்றாரு, கதை சொல்றாரு, வங்காளத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல இந்த புலி இருக்கு. இதோட அம்மா அப்பா இந்த நகரத்தை கட்டமைக்க தண்ணி வங்காளத்துல காடுகளை அடைக்கி புலிகளை விரட்டி அறிவுறுத்தி நினைச்சாங்க. அவங்க வேட்டையிடணும். அவங்க அம்மா இறந்துருச்சு, அவங்க அப்பா இறந்துருச்சு. அங்க இருந்து அந்த புலி ஓடி வருது. வர வர அது உடம்புல அத்தனை இதுவும் மறந்து 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 போயிட்டே இருக்கு. முடிச்சிடறேன். ஒரு ரெண்டு வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது தோழர். கேட்க மாட்டேங்குது. ஆமா ஆமா தோழர், அதுக்காக தான். குணதீப் மியூட் பண்ணுங்கப்பா. என்னன்னா குணதீப் மியூட் பண்ணுங்க. குணதீப் மியூட் பண்ணுங்க. வயது சரிங்க பேசணுமான்னு தோணுது. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம்.
குழந்தைகளுக்காக. நன்றிங்க தோழர். அது அதுல கிளியரா இருந்தது. இதுல கொஞ்சம் இறையுது. அதுக்காக தான் தோழர். இல்ல எனக்கு சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. சரி, பரவாயில்ல பரவாயில்ல தோழர். ஆனா ஆயிடுச்சா இப்ப? தோழர் ஆன் ஆயிடுச்சுங்க தோழர். ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க தோழர். தெளிவா கேக்குது. இப்ப கேக்குது எல்லாருக்கும். ஓகே, நன்றி. அப்ப நன்றி. அந்த புலி வந்து அந்த காட்டுக்குள்ள இருந்து வங்காளத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல அழிக்க முற்பட்டாங்க. அப்ப அந்த புலிகள் தொல்லையா இருந்தது. அந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, வேட்டையாடுறாங்க. ஒவ்வொரு புலியா வேட்டையாடுறாங்க. இந்த புலியோட அம்மா இறந்து போயிடுது. அப்புறம் அப்பாவோட பயணிக்குது. அந்த அப்பாவையும் கொண்டுறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு தப்பிச்சு வங்காளத்துல உள்ள காடுகள்ல இருந்து நேபாளத்துக்கு வரும் பொழுது அது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கோடுகளும் அத்தனை நிறங்களும் மறைஞ்சு வெள்ளை கலர் புலியா மாறி இருக்கு. இப்படி துரத்தி இங்க வரும்பொழுது அதோட எல்லா தன்மையும் இயல்பான தன்மை தான் மாறி சாதுவா மாறி இங்க இருக்கு. இன்னைக்கு அது உருமுறை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அது தலையில வச்சு பாக்குறாரு. பார்த்தோன்னே அவர் சொல்றாரு, இந்த புலி வந்து தன்னோட இணைய வந்து பார்த்துருச்சு. ஒரு தன்னை போல இருக்கக்கூடிய ஒரு பெண் புலியை பார்த்துருச்சு. அதனாலதான் அது கோடு இருக்கு. இது இங்க இருந்து அந்த பெண் புலியோட வங்காளத்தை நோக்கி போயிடும். அது போற வழியில தன்னோட இனங்களை விருத்தி செஞ்சிடும். ஒவ்வொரு புலிக்குட்டியும் வரும்பொழுது அதோட கோடு திரும்பி கிடைச்சிரும். அது நம்பிக்கை அதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த புலி வந்து போயிடும். ஸோ இது மாதிரிதான் வந்து என்னன்னா, நம்ம இருக்கிற இடங்கள்ல துரத்தி அடிக்கப்படுது. நம்முடைய வீடுகள் மட்டும் இழக்கிறது இல்லை. நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம இழந்து நம்ம என்ன செய்யறோம், இன்னொரு இடத்துக்கு குடி போயிடும். நம்மளுடைய அடையாளம் கூட என்ன செய்யுது, மாற்றப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கதை மறைமுகமா சொல்லுது. நம்ம துரத்தி அடிக்கப்படும் பொழுது இருப்பிடங்கள் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் நம்முடைய அடையாளமே அழிக்கப்படுது. அப்புறம் திரும்பி அந்த ஏதாவது ஒரு விஷயம் பூக்கும் பொழுது நம்முடைய அடையாளங்களை நம்ம திரும்பி பெறக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றத மறைமுகமா இந்த ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி கதை, ஒரு குழந்தைகளுக்கான கதை பல்வேறு பரிமாணங்கள்ல சொல்லக்கூடிய கதையா மாறி இருக்கு. இந்த மாதிரி நுட்பமான கதைகளை நம்ம எழுதணும், எழுதுறதுக்கான முயற்சி செய்யணும். ஏன்னா ஆங்கிலத்திலிருந்து வரக்கூடிய நம்ம வடக்குல இருந்து வரக்கூடிய கதைகள் எல்லாமே ஒரு நுட்பமாக வெறும் கதைகளாக இல்லாமல் அவை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலியல் சார்ந்து மட்டும் இல்லாமல் அது அழிக்கப்படும் போது என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும் என்பதை மறைமுகமா குழந்தைகளுக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயமாகவும் அது சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா புலி நிறத்தை எடுக்கிறதுன்றது அது நிறம் இல்லை, அதோட அடையாளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறைமுகமா பேச வச்சுட்டு இந்த கதையை வாசிக்கும் பொழுது பெரியவர்களோட உரையாட வைக்குது குழந்தைகள். ஏன் எப்படி புலி வந்து நிறத்தை இழக்க முடியும், எப்படி திரும்பி தோன்ற முடியும், இந்த இடங்கள்லாம் மிக நுட்பமாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் தமிழ்ல வரணும்னா குழந்தைகள் தொடர்ந்து நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். நீங்க வாசிக்க வாசிக்க தான் என்ன செய்ய முடியும், நம்மளுடைய நமக்கு என்ன தேவை, இன்றைய அடிப்படை தேவையான விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், கதைகள்ல கொண்டு வர முடியும், மிக நுட்பமாக அதை சொல்ல முடியும். நான் அதைத்தான் வந்து விரும்புறேன். அது குழந்தைகள்கிட்ட இருந்து வரும்போது இன்னும் வீரியமா இருக்கும். நான் இப்ப குழந்தைகிட்ட நம்ம 3 கதைகள் கேட்டோம். 3 கதையுமே வெவ்வேறு பரிமாணங்கள்ல இருக்கு. நம்ம ஒரு அட்ட டயத்துல கொடுத்து நம்ம கேட்ட ஒரு விஷயம். ஏன்னா அதுகளுக்கு இதுக்கு முன்னாடி அந்த தளம் இல்லை, ஒரு களம் இல்லை. அப்ப இது தொடர்ந்து நம்ம வந்து வாசிக்க வைக்கிறது மூலமாக, அவர்களை தொடர்ந்து எழுத செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், அவங்களை மிகச்சிறந்த எழுத்தாளராக மாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது தொடர்ந்து குழந்தைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை வாசிக்க மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அதுக்கான விஷயங்களை யோசிக்கணும். எனக்கு என்னன்னா இந்த அறம் தமிழ் கூட இந்த இந்த குழுவுல தொடர்ந்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து குழந்தைகளை வாசிக்க வைக்கிறாங்க, கதை சொல்ல வைக்கிறாங்க, கதைகளை வாசிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைகளிடத்துல ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதுல யாராவது ஒரு குழந்தை தாக்கமிட்டா மிகப்பெரிய ஒரு அதிகாரியா மாறக்கூடிய, ஏன்னா வாசிப்பு அவனை பல்வேறு இடங்களை நோக்கி போக வைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரா மட்டும் இல்லை, ஒரு ஆளுமையா, ஒரு சிறந்த ஆளுமையை உருவாக்கக்கூடியது எழுத்து மட்டும்தான். வாசிக்கும் பொழுது அவனுக்கான இடத்த, அவனுக்கான திறமையை கண்டறிய முடியும்.
அதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து இந்த குழு வந்து இயங்கி குழந்தைகளை இயங்க வைக்கணும், எழுத வைக்கணும், வாசிக்க வைக்கணும். வாசிச்சா போதும், அது அவங்களுக்கான கதவுகளை அவங்க திறந்துட்டு போயிடுவாங்க. புதிர் விளையாட்டுல கதவுகள் மூடப்பட்டிருக்கும், அங்கங்க குண்டர்கள் வந்து நிற்பாங்க, அவங்கள பிடிச்சி வெளியேற்றணும் அப்படின்ட்டு அந்த கதவுகள் எல்லாம் உடைச்சி எறிஞ்சு குண்டர்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு அவங்களுக்கான கதவுகளை திறந்து இலக்குகளை அடைஞ்சிருவாங்க இந்த குழந்தைகள். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, குழந்தைகள் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம அதற்கான வழிகாட்டிகளை உருவாக்கணும். நிறைய இந்த மாதிரி குழுக்கள் தமிழ் நரம் மாதிரி குழுக்கள் உருவாகணும். குழந்தைகளுக்கான வழிகாட்டிகள் நிறைய இருக்கணும். அப்பதான் குழந்தைகளை செம்பப்படுத்த முடியும், நமக்கான இலக்குகளை அடைய முடியும். இலக்கு அப்படிங்கிறது ஒரு நம்ம நினைக்கிறதுன்றது நேர்மறையான ஒரு சமூகம், ஒரு ஊழலற்ற சமூகம், ஒரு அதெல்லாம் இந்த குழந்தைகிட்ட அடிப்படை திறன்களை உருவாக்கும் பொழுதுதான், பண்புகளை உருவாக்கும் பொழுதுதான் உருவாக்க முடியும். நான் இந்த சொன்ன இந்த புலிக்கதை மாதிரியான கதைகளை நாம எழுதணும். ஏன்னா அது ஒரு நிறமாற்றம் இல்லை, அது என்ன விஷயம் அப்படின்றது இந்த குழந்தைகளை சிந்திக்க வைக்கணும். நாமளும் இது மாதிரி கதைகளை வந்து வாசிச்சு குழந்தைகளுக்கு சொல்லணும், அது மாறும். வேற யாராவது கதை சொல்றீங்களா? நாளைக்கு நீங்க என்னன்னா வாட்ஸ்அப்ல உருவாக்கி இப்ப ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டீங்களா அந்த கான்செப்டுக்கு ஒரு கதை எழுதணும். அப்புறம் டெய்லி நீங்களே வந்து எதை வேணாலும் எழுதலாம். சரியா? எழுதி கொடுத்தீங்களா எடிட் பண்ணிடலாம். எழுதுறது ஒன்றும் இல்லை, நான் மெட்ரிக்ல படிச்சிருக்கேன், எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ் பேச தெரிஞ்சா போதும், நம்ம ஆப் இருக்கு இல்லையா, அது மூலமா செஞ்சு கொடுத்துடலாம். தமிழ்ல எடிட்டர் இல்லை, நான் எடிட்டரா உங்களுக்கான எடிட்டரா நான் இருக்கேன். இங்க வேர்டு ஃபைல்ல மட்டும் அனுப்புனீங்கன்னா உங்களை கதைகளை திருத்தி செழுமையாக்கி என்னால கொடுக்க முடியும். அதே நான் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு குழந்தை அந்த கதையை மாத்திச்சு, எண்டு வந்து இப்படி முடிங்க அப்படின்ட்டு. அதுதான் குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை. உங்களுக்குள்ள ஷேர் பண்ணுங்க, உங்களுக்குள்ள கதைகளை பரிமாறுங்க. நம்பகம் வேணும். ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட கதை சொன்னா அவர் நம்ம கதையை திருடி எழுதிடக்கூடாது, நமக்கு முன்னாடி ஒரு கதையை விட்டுருவார். இங்க அந்த அறமெல்லாம் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. எழுதுற கதையை டெலிகிராம் ஆப்ல தானே அனுப்பணும். யாராவது ஒருத்தர் ஆஃப் பண்ணுங்க, 2 பேர் பேசுறீங்க, எனக்கு 2 குரல் கேக்குது. இப்ப யார் பேச போறான்னு சொல்லிட்டு பேசுங்க. சரி மிருது. அதுல தானே அனுப்பணும். ஆமா, உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? உங்களுக்கு டாக்டர் மாமாவும் அந்த அத்தையும் சொல்லுவாங்க. சரியா? எந்த ஆப்ல எழுதணும், என்ன விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா? நீங்க வாட்ஸ்அப்ல எழுதுறீங்க, வாட்ஸ்அப்ல சொல்றீங்க இல்லையா, அது மாதிரியும் சொல்லலாம். வாட்ஸ்அப்லனா விட்டுட்டீங்கன்னா திரும்பி என்ன செய்ய முடியாது, இது பண்ண முடியாது. அதனால வேர்டு ஃபைல் உருவாக்குங்க. வேர்டு கவுண்ட்னு ஒரு ஆப் இருக்கு. சரியா? இந்த வேர்டு கவுண்ட் ஆப்னா 350 வரி எழுதணும். ஒரு கதை பொதுவா என்னன்னா, ஒரு தமிழ் இந்து, அதுக்கப்புறம் தினமலர், தினமணி, இந்த மாதிரி சிறுவர் இதழ்கள்ல வெளிவரும் பொழுது 350 வார்த்தைக்குள்ள இருக்கணும், 400க்குள்ள மேக்ஸிமம் இருக்கணும். அப்படின்றப்ப அந்த வார்த்தைகளுக்குள்ள கதைகளை உருவாக்கணும். அப்ப அந்த வேர்டு கவுண்ட் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். நீங்க எழுதும்போது நிறைய வரிகள் இருக்கும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க பாட்டு எழுதுங்க. சரியா? உங்க கதைகளை திருப்பி தரது என்னோட பொறுப்பு. அதனால நீங்க எழுத ஆரம்பிங்க. செல்போனை வந்து பயனுள்ள வகையில பயன்படுத்துங்க. சரியா? இந்த மாதிரி கதை எழுதுறதுக்கு, கதை வாசிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. வீடியோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நமக்கு பயனுள்ள வீடியோவா பார்க்கணும். அடுத்து செல்வான்ற ஒரு ஏதோ பேச நினைக்கிறாரு. சொல்லுங்க. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசலாமா மாமா? பேசுங்க. சொல்லுங்க. நீங்க இவங்க பேசிடட்டும். செல்வான்ற பேர்ல இருக்கிறா. நானும் சொல்றேன் மாமா. நீதான் பேச இப்ப கடைசி மாமா நான் பண்றேன்னீங்களா, அவங்க பேசுங்க. நீங்க ஏற்கனவே கதை சொல்லிட்டீங்களா? குணதீப் சொல்லிட்டாங்க. ஓகே மேம். குணதீப் சொல்லிட்டாங்க. அவந்திகா வந்து அவந்திகா சொல்லுங்க. அவந்திகா சொல்லட்டும், அதுக்கப்புறம் மீதி. சொல்லுங்க.
சொல்லுங்க. சாய் ஒரு பாக்யவா, அவந்திகா நில்லுங்க, யாரோ முருகன்றவங்க பேர். சாய் நீ பாக்யவா. சொல்லு. சரி, ஓகே. அவந்திகா சொல்லுங்க. அவந்திகா ஓகே, சொன்னோட ஓகே. நீ சொல்லுடா. அவந்திகா சொல்லட்டும். மீதி மியூட் பண்ணுங்க எல்லாரும். வேகமா சொல்லுங்க கதைய. இப்ப ஒரு சின்ன எறும்பா இருந்தாலும் அது வந்து ஒரு உயிர்ன்னு நம்ம நினைச்சு அது வந்து நம்ம அழிக்க கூடாது. ம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லா உயிருமே அழிஞ்சு அழிஞ்சு போகுது. ம், நம்மளோட வள்ளலார் கூட சொல்லியிருக்காங்க, எந்த உயிருமே அழிக்க கூடாது, கொடுமைப்படுத்த ம். கூடாது, நம்ம பேசுறது வழியாவும் நம்ம கொடுமைப்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆஹ் ஆஹ் அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் வந்து இப்ப ரோட்ல கிடக்குற நாயை அப்படியே கல்ல வீசுறாங்க, ம், நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ம், அவங்க வந்து அந்த உயிரை அழிக்கணுன்றதுக்காகவே ம். ஆம், ஆஹ், அதுவும் இல்லாம எந்த உயிரா இருந்தாலும் அது 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 எப்படி வாழணுன்றதுக்கு வழி செலுத்தணும் ஓகே. நம்ம வந்து. இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஒரு கட்டுரைய எழுதியிருக்கீங்க. நான் கேட்கறது கதை. கதைன்னா என்ன இருக்கணும்? கேரக்டர்ஸ் இருக்கணுமா? கேரக்டர் இருக்கணுமா? இருக்கா இங்க? இல்ல. ஆனா நீங்க என்ன அந்த கருத்து வச்சிருக்கீங்க, அந்த கருத்துக்களை கதைகளா மாற்ற முடியுமா அப்படின்னு பாருங்க. இப்ப மாத்த தெருல ஒரு முடியும். நாய் போகுது. அப்படி நாய் போயிட்டு இருக்கும் பொழுது வேகமா ஒரு வண்டி வருது. நாய் கவனிக்கல. அப்ப எதுக்கு ஒரு பையன் வர்றான். ஐயோ பாக்குறான். இவரும் பார்க்கல வண்டிக்காரன். இந்த நாயை காப்பாற்றணும் அப்படின்றப்ப ம், என்ன செய்வான் அப்படின்னு யோசிங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு Okay. சம்பவம், இந்த மாதிரி அதுல நாயை காப்பாத்துறது, அதுக்கப்புறம் நாய்க்கு கொண்டாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிங்க. ஒரு கதையை உருவாக்குங்க. நீங்க உங்க கான்செப்ட் எல்லாம் கதைகளை மாற்றும்போது அதைகளை கதையை படிக்கும் போது நீங்க சொல்ல வரக்கூடிய அத்தனை விஷயத்தை நான் என்ன செய்யணும், உள்வாங்கிக்க. சரியா? இப்ப மேல Okay. ஒருத்தவங்க முருகு, அந்த பொண்ணு சொல்லலாம். நன்றி மாமா. அவந்திகாவுக்கு அப்புறம் கதை சொன்னீங்கன்னா சொல்லுங்க. மேல ரெண்டாவதா சாய் இருக்கீங்க. பாக்யவா, சாய் பாக்யவா, ம், கதை சொல்லுடா. நீ கதை சொல்றேன்னு சொன்னீலடா, சொல்லுங்க. ஒரு ஊர்ல ம், ஒரு சிட்டுக்குருவி, தவளை, தேனி, அணில் எல்லாம் இருந்ததா. அத ம், தொல்லை பண்றதுக்குன்னு ஒரு ம். பெரிய யானையா. அந்த யானை ஆத்தாடி. வந்து தேனி ம். கூடெல்லாம் உடைச்சி ஆ. அந்த தவளை தண்ணி குடிக்கிறதெல்லாம் தவளையெல்லாம் போட்டு வெறிச்சிடுச்சா. ஆ. அந்த எல்லாரும் சேர்ந்து ஆந்தை கிட்ட போய் சொன்னாங்களாம், இது இந்த ஆ. யானை என்ன கொடுமை பண்ணுது, எங்களை ம், காப்பாத்துங்க ஆந்தை அப்படி ம். சொன்னாங்களாம். ஆ. அப்புறமா அந்த ஆந்தை வந்து ஒரு யோசனை சொல்லி அடுத்த ம், நாளைக்கு அந்த தேனி, தவளை, சிட்டுக்குருவி எல்லாம் அந்த ஆந்தை சொன்ன மாதிரியே பண்ணாங்களாம். ம், தேனி வந்து யானை ம். காதுல போய் கத்த ஆரம்பிச்சிச்சு. ஆ. சிட்டுக்குருவி வந்து ஆ. சிட்டுக்குருவி வந்து யானை கண்ணை போட்டு குத்திச்சா. ஐயையோ. ஆ. அப்புறம் வந்து அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னு யானைக்கு தண்ணி தாக்கத்துதான். தவளைங்க போய் ம், ஒரு இதுல குழி தோண்டிட்டு அதுல போய் கரு கருன்னு கத்த ஆரம்பிச்சிச்சான். அப்ப அந்த ம். யானை இங்கதான் தண்ணி இருக்கு, நான் போய் ஆ. குடிக்கணும்னு சொல்லிட்டு குடிக்க போச்சான். அப்ப அந்த யானை ம். வந்து தண்ணி தவறி கீழே விழுந்துச்சான். பள்ளத்துல விழுந்துருச்சு. ம், சிட்டுக்குருவி, தேனி, தவளை எல்லாம் சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் அந்த யானை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்தும் போது ம், சிட்டுக்குருவி, தேனி எல்லாம் ம், போன் பண்ணி காப்பாத்து சொல்லி காப்பாத்திட்டு ம், அப்புறம் ஆண்டை எல்லாம் சேர்ந்து இனிமேல் அவங்க அப்படி பண்ணாத சொன்னான்னு அந்த யானை தெரிஞ்சிட்டு இனிமேல் அப்படி பண்ண ம், மாட்டேன். அடுத்த நாளைக்கு வந்து எல்லாரையும் யானை, ம். தேனி, தவளை, சிட்டுக்குருவி ஆந்தையில ஒத்துமையா இருந்தாங்களாம். ஓகே, வெரி குட். நல்லா இருக்கு கதை. ம்.
ஆனா இது பழைய மாதிரி கதை. இப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம கதைகள் எல்லாம் வன்முறை இருக்கக்கூடாது. ஏன்னா இதை பார்த்த உடனே படிச்சவன் என்ன செய்வான், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்மளை தொந்தரவு செஞ்சா அவனை என்ன செய்யலாம், தள்ளி விடலாம், அப்படின்லாம் தோணும் இல்லையா? அதனால அதனால அது இல்லாம எழுதுறதுக்கு என்ன முயற்சியோ அதை பார்க்கணும். சரியா? நல்லா இருக்கு கதை. வேற ஆ இது ம் இது ஒரு டிவி, இது ஒரு சேனல்ல வருமாமா இந்த கதை. சரி, ஓகே, அதனால ஒண்ணும் இல்லை. முத அப்படித்தான் நம்ம தழுவிதான் எழுதுவோம். அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது. நான் தான் சொல்லிட்டு இல்லையா, ஒரு கதைன்றது நம்ம ஏற்கனவே வாசிச்ச ஒரு கதையில இருந்து அப்படியே தழுவலா வரும். அப்புறம் யோசிக்க யோசிக்க நமக்கு என்ன செய்யும், நம்ம சொந்த கதை வந்துடும். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கதை சொல்லணும்ல, ஒரு நம்ம சொன்ன கேரக்டர் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஓகே, பாத்தீங்களா? ஒரு கதையை சொன்ன உடனே இந்த கதை ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால யாரோட கதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, காப்பி அடிக்க முடியாது. காப்பி அடிச்சா நம்ம ரைட்டர் ஆக முடியாது. நம்ம நல்லா எஸ்டாப்ளிஷ் ரைட்டர் ஆகணும்னா நம்ம நிறைய கதைகளை வாசிக்கணும். அது மாதிரி ஒரு கதைகளை எழுதுறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த கான்செப்ட் எடுத்துக்கணும், அந்த கதையே அப்படியே எடுத்துக்கணும். சரியா? வெரி குட். சொல்லுங்க, வேற யாராவது இருக்கீங்களா? மாமா சொல்லுங்க. இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு கதை எழுதுனேன்னு சொன்னேன்ல, அதை சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி கதை எழுதுனீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. அதுல ராம ஒருத்தருக்கு ஒரு கிறிஷ், ரெண்டு பேரும் ஒரு கிணத்துக்கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா யாருமே அந்த கிணத்துக்கிட்ட வர மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் மட்டும் அது தெரியாம அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்க ரெண்டு பேரும் போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது அந்த இத மாதிரி அங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மாவும் அதெல்லாம் இல்லைன்னு அந்த கிணத்துக்கிட்ட போக கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப திரும்ப அந்த கிணத்து பக்கத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தாங்க. அங்க போய் விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த பந்து உள்ள விழுந்துருச்சு. அங்க ஒரு ஏணி, அந்த ஏணியில இறங்கி போய் பந்து எடுத்துட்டு வரலாம்னா அது ஒரு குகை மாதிரி இருக்கிறதுக்குள்ள போயிருச்சு. அப்புறம் அங்க யாரோட குரலோ கேட்டுச்சு. அங்க யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு பந்து எடுத்துட்டு ஓடிட்டாங்க. திரும்ப அத சொன்னாங்க அவங்க அம்மா கிட்ட எல்லாம். அப்ப அவங்க ஒண்ணும் கேட்கல, படுத்து தூங்குங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூங்குற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போக விட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அங்க போனாங்க. அந்த கிணத்துக்கிட்ட போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப புது பந்து அவங்க கிட்ட, அந்த புது பந்து உள்ள விழுந்துருச்சு. அந்த புது பந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ஏணி வழியா உள்ள போயிட்டாங்க. அப்ப அந்த அந்த குகைக்குள்ள போனாங்க. அங்க குகைக்குள்ள வாங்கின ஏதோ சத்தம் கேட்டுச்சு. திரும்ப அவங்க குகைக்குள்ள போய் பார்த்தா அங்க ஏதோ இருக்கு, ஆனா அது ஓடி போயிருது. அப்ப அங்க பார்த்தா அங்க ஏதோ மனுஷன் ஓடுற மாதிரியே இருக்கு. அந்த குரல் அந்த குகையை விட்டு வெளியே போக விட மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், அதை செஞ்சாதான் உங்களை வெளியே விடுவேன்னு சொல்லலாம். வீடு நாங்க வெளியே போறோன்னே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இருந்துச்சு. இப்படியாச்சும் போவோம்னு சொல்லிட்டு அது என்ன ஹெல்ப்னு
ஒரு ஏதோ எடுத்துட்டு வர போயிருக்கிறதுல இவங்க இன்னொரு வழியா வெளியே போயிட்டாங்க. உள்ள வந்து பார்த்தா நைட், வெளியே வந்து பார்த்தா நைட் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமா கிணத்துக்குள்ள பாக்குறாங்க. எல்லாரும் கிணத்தை சுத்தி நிக்கிறாங்க. அவங்க ஒரு இது வழியா வராங்க, ஒரு டேங்க் மூலமா அப்படி வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, யாருமே அந்த கிணத்து பக்கத்துல இது இன்னும் போகல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு படிக்கிறதுக்காக வேற ஊருக்கு போறாங்க, காலேஜ் படிக்கிறதுக்காக. போயிட்டு அங்க படிச்சுட்டு திரும்ப வராங்க. அவங்க 2 பேருக்கும் இப்ப 21 வயசு ஆயிடுச்சு. அப்ப அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீடே இல்ல. எல்லாரும் கேட்டா நான் அந்த ஒரு பேய் இவங்களை கொன்றுச்சு அப்படி சொல்றாங்க. எது கொண்டுச்சுன்னா, இங்க அதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றது, ஏதோ எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அது போயிருச்சா, அதான் அவங்க அப்பா அம்மா கொண்டுருச்சுன்னு சொல்ல. அப்ப இவங்க திரும்ப அந்த கிணத்துக்குள்ள போறாங்க. போய் என்ன வேணும்னு கேக்குறாங்க. ஒரு மேப் எடுத்துட்டு வந்து காட்டுது. இது எனக்கு வேணும், இங்க இருக்குது அப்படின்னு சொல்லுது. சொன்னோனே இது எடுக்கிறது கஷ்டம், நாங்க ஊருக்கு போய் படிச்சதுல இதான் வந்துச்சு, இதை யாராலும் எடுக்க முடியல, பக்கத்துல போக முடியலன்னு சொன்னோனே அது ஒரு படையே உருவாக்கி வச்சிருக்கு. இப்ப அவங்க எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் இத அழிக்கிறதுக்காகவே மிலிட்டரி வேலைக்கு போறாங்க. அதுல நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு ஆயுதங்கள்லாம் வராங்க. யார் அது? அவங்கள திரும்ப போய் அங்க அந்த படைக்கு வேற ஏதாச்சும் கேள்வி, இதை மட்டும் வேண்டானா. அப்புறம் அவங்க படைய அவன் ஒரு 15 பேர், ஒரு 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேரை அனுப்பி வைக்கிறான். இவங்க ட்ரைனிங் எடுத்ததுல எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா அவன் கிட்ட மட்டும் தப்பிக்கவே முடியல. இதை எடுத்து தந்தாதான் போக முடியும்னு கட்டி போட்டு வச்சிடறான். அவங்க அந்த ட்ரெஸ்ல ஆயுதங்கள்லாம் இருக்கும்ல, அங்க ஒரு கத்தி இருக்கு. அத ஒருத்தன் எடுத்து வாயில எடுத்து கீழே போடுறான். அப்போ ஒருத்தன் அதை புடிச்சு அந்த ராம் புடிச்சு கிறிஷோட கைய அவுத்து விட்டுறான். ஒரு கைய, அந்த கைத்த அறுத்துடுறான். அப்புறம் இவன் வெளியே வந்துட்டு இன்னொரு கையை எடுத்துட்டு இவனையும் இது பண்ணிட்டு திரும்ப அவங்க கிட்ட போறாங்க. அவன் அதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்கான். எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ஆனா அவங்களால எதுவும் செய்ய முடியல. அதான் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு இதுக்கு நம்ம புத்திசாலியா தான் செயல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்கலான்னு போறாங்க. இதை எடுத்து கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் அதை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. காடு, ஒரு பெரிய மலை, அதெல்லாம் தாண்டி எப்படியோ கடந்து போய் இதை யாராலையும் அந்த காடையே பற்றி தாண்ட முடியாது. ஆனா இவங்க 3 இடம், காடு, மலை, அப்புறம் குளிர் பிரதேசம் மாதிரி, அந்த 3த்தையும் கடந்து போய் அதை எடுக்கிறாங்க. எடுத்து எல்லாரும் தூங்கிட்டாங்கடா. கதையை கேட்டு நிறைய பேர் தூங்கிட்டாங்க. எடுத்துட்டு குடுக்குறாங்க. குடுத்தோடனே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்றாங்க. எங்களுக்கு எது வேண்டாம், எங்க அப்பா அம்மா தான் வேணும்னு சொல்ல. அப்ப இப்ப உங்க அப்பா அம்மா நான் கொல்லல, நான் உள்ளதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். கட்டி போட்டிருந்தான். டெய்லி ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருப்பான். அந்த ரூம் விட்டு வெளியே போயிருவாங்க. அதான் கதை.
நல்லா இருந்தது. இது நாவல். நன்றி மாமா. நன்றி. அருமையா இருந்துச்சு. சரியா எழுத சரியாயிடும். ஆனா என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு கதையை பார்ப்போம், அந்த கதையில இருந்து இன்னொரு கதையை உருவாக்குவோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த சீனால இருந்து ஹங்காமா இந்த சேனல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய சுட்டி சேனல் வந்து இந்த மாதிரி நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே போறாங்க. நம்ம என்னன்னா இப்ப வாசிக்கிறது இல்லை, நம்ம கதைகள் என்ன செய்யறோம், கேட்க ஆரம்பிக்கிறோம். அதனால நாம அது வந்து என்னன்னா நல்ல விஷயம் தான், அது கற்பனைகளை தூண்டும். அதை வந்து எழுத்தா மாற்றும் பொழுது நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஆனா தொடர்ந்து அந்த மாதிரி நீங்க வந்து கதைகளை கேட்கறது பார்க்கறது அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு அடிக்ட் ஆயிடுவீங்க. அதனால நீங்க என்ன செய்யணும், புத்தகங்களை வாசிக்கிறது தான் நிறைய விஷயங்களும் நமக்கு கற்பனையில தூண்டக்கூடியதா இருக்கும். காட்சி வந்து சினிமா சேனல் இல்லையா, அது பார்க்கலாம், இந்த ஹங்கமா சேனல் பார்க்கலாம். ஆனா தொடர்ந்து அது ஒரே மாதிரியான விஷயங்களை பார்க்கறது நமக்கு என்னது சோர்வு தரும், நம்முடைய கற்பனை வளத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும், இதெல்லாம் இருக்கும். அதனால நம்ம புத்தகங்களை வந்து வாசிக்கிறத முதன்மையா வச்சுக்கிறணும். இந்த மாதிரி சேனல்களை பார்க்கறத எப்பயாவது ஒரு தடவை பார்த்து எந்த மாதிரி ஒரு போக்கு நிலவுது அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பயணிப்போம். எழுதுங்க, நிறைய கதை சொல்லி இருக்கிறீங்க, நிறைய பேர் ஏற்கனவே கதை எழுத முயற்சி செஞ்சிருக்கிறீங்க. எல்லாருக்கும் பாராட்டுக்கள். ஒரு சிறு குழுவா நம்ம உருவாக்கி படைப்புகளை போடலாம். ஒரு இந்த மாத இறுதிக்குள்ள கூட ஒரு 10 கதைகளா வந்தா ஒரு சிறிய புத்தகமா பிடிஎஃப் வடிவில் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணி வாசிக்க வைக்கலாம். இது வந்து சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து ஒரு 10, 20, 30 கதைகள் இருந்துச்சுன்னா நம்ம பாரதி புத்தாலயம், வானம், அந்த மாதிரி வெற்றிமொழி, நீலவால் குருவி போன்ற பதிப்பகங்களுக்கு கூட கொடுத்து பதிப்பிக்க செய்யலாம். சரியா? நல்லா தொடர்ந்து எழுத்தாளராக வாழ்த்துக்கள். ஆனால் வாசிப்பு மட்டுமே உங்களை மிக சிறந்த எழுத்தாளராக ஆக்கும். அதுக்கு இங்கே தொடர்ந்து வார வாரம் பயிற்சி கொடுக்குறாங்க. கதைகளை வாசிக்க வைக்கிறதும் கதைகளை சொல்ல வைக்கிறதும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது போக நீங்க இந்த கோடை விடுமுறையில பொது நூலகங்களை, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொது நூலகங்களை பயன்படுத்துங்க. நிறைய சிறாருக்கான கதைகளை வாசிங்க. அப்புறம் நீங்களுடைய வாசிப்பு அனுபவம் கூட மேல மேல வேற வேற தரத்துக்கு கூட்டி செல்லும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த தமிழ் இசைக்காரர்களுடைய அறம் கிடைக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழர். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்கு சொன்னீங்க. குழந்தைகளை நம்ம வந்து மாமாவுக்கு நன்றி செலுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அதை வந்து முயற்சியில கொண்டு வர்றதுதான். எவ்வளவு அழகா நமக்கு எப்படி கதை எழுதணும்னு சொன்னாங்க. அதை நீங்க வாசிப்புல எப்படி கொண்டு வரீங்களோ, வாசிக்க வாசிக்க இன்னும் நிறைய கற்பனைகள் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நீங்க அதை வச்சு நீங்க வந்து கொண்டு வர முடியும்னு சொல்றேன். நம்ம டெலிகிராம் நம்ம முகில் சிறார் குழு இருக்கு இல்லைங்களா, அதுலயே வந்து நீங்க கதைகளை வந்து இப்போதைக்கு நீங்க அனுப்பலாம். இப்போ இதுல கலந்து கொண்ட குழந்தைகள் எல்லாமே வந்து அனுப்பலாம். நம்ம அதுக்கப்புறமா கதை எழுதுற குழந்தைகளை வந்து தனிக்குழுவா கூட நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம முகில் சிறார் குழுலயே நீங்க வந்து உங்களோட கதைகளை வந்து நீங்க வேர்ட்ல டைப் பண்ண சொல்லுங்க. அதான் வேர்ட்ல டைப் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா நாங்க திங்கெல்லாம் உங்களுக்கு அப்படி மாமாலாம் வந்து வழிகாட்டல் கொடுக்குறோம். நீங்க அதை வந்து கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கோங்க குழந்தைகளா. இந்த இவ்வளவு நேரம் பொறுமையா கலந்துட்டு அழகா கதை சொன்ன குழந்தைகளுக்கு என்னோட நன்றி. நம்ம சிறப்பு அழைப்பாளர் சரவணன் மாமாவுக்கும் நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நம்மளோட முயற்சிகள் மூலமா, நம்ம கதை எழுதுறது மூலமா கண்டிப்பா அதை வந்து அவங்களுக்கு நம்ம செலுத்த முடியும். நன்றி. நன்றி. நன்றி நன்றி. நன்றி மாமா. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி மாமா. நன்றி மாமா. நன்றி 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 செல்லுங்களா.